ओम शांति VCD नंबर 438 438 प्लेस निलंगा गीता पाठशाला मुरली डेट 26/2/67 क्लैरिफिकेशन डेट 6 मे 2006 6 मे 2006 26 फरवरी 1967 की पृष्ठ 2 की मध्याह्न में बात चल रही थी। 26 பிப்ரவரி 1967 நோட முரளியா இருக்குது कि भक्ति मार्ग में तुम मुझे एक मासू को याद तो करते आए हो ना। பக்தி மார்க்கத்துல காதலனா இருக்கிற என்ன நீங்க நினைவு பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? भक्ति मार्ग में भी याद करते आए। பக்தி மார்க்கத்துல கூடயும் நினைவு பண்ணிட்டே வந்தீங்க और यहाँ ज्ञान मार्ग में भी याद करते हो। பிறகு இங்க ஞான மார்க்கத்துல கூடயும் நினைவு பண்றீங்க। अंतर क्या है? என்ன வித்தியாசம்? वहाँ भी 63 जन्म की आदत पड़ी हुई है। அங்க கூடயும் 63 ஜென்மங்களினோட பழக்கம் ஏற்பட்டிருக்குது। और यहाँ अंतिम जन्म में भी एक मासू को याद करते हो। பிறகு இங்க கடைசி ஜென்மத்துல கூடயும் ஒரு காதலன நினைவு செய்றீங்க। अंतर क्या है? என்ன வித்தியாசம்? वहाँ जड़ चित्रों के आधार पर याद करते थे। அங்க ஜட சித்திரங்களினோட ஆதாரப்படி நினைவு பண்ணிட்டு இருந்தீங்க। चैतन्य में नहीं मिला हुआ था। चैतन्यத்துல கிடைச்சிருக்கல। अभी तो चैतन्य में आकर के मैं तुम्हें पढ़ाई पढ़ाता हूँ। இப்போ चैतन्यத்துல வந்து நான் உங்களுக்கு படிப்ப படிக்க வைக்கிறேன்। मिलता हूँ, கிடைக்கிறேன்। भक्ति मार्ग में तो प्रैक्टिकल नहीं होता। பக்தி மார்க்கத்துல பிராக்டிக்கல் என்றது இருக்கிறது இல்ல। और यहाँ ज्ञान मार्ग में प्रैक्टिकल होता है। अभी तो मैं कहता हूँ। இங்க ஞான மார்க்கத்துல பிராக்டிக்கல்னு சொல்றாங்க। இப்ப நான் சொல்றேன் ये अंतिम जन्म पवित्र जरूर रहो। இந்த கடைசி ஜென்மத்துல தூய்மையாக கண்டிப்பா இருங்க। और यथार्थ रीति याद करो तो फिर याद करने से ही छूट जाएंगे। பிறகு கரெக்டா நினைவு செய்யுங்க। நினைவு செய்யறதுனாலயே உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும்। 2500 साल के लिए 2500 வருஷங்களுக்காக 63 जन्म वहाँ भी याद किया भक्ति मार्ग में। 63 ஜென்மங்கள் அங்க கூடயும் பக்தி மார்க்கத்துல நினைவு பண்ணீங்க। और अभी मैं डायरेक्ट आया हुआ हूँ तो भी याद करते हो, लेकिन बार बार भूल जाते हो। பிறகு இப்ப நான் டைரக்ட் வந்திருக்க அப்பவும் நினைவு செய்றீங்க, ஆனா அடிக்கடி மறந்துடுறீங்க। अब ये बार बार की मुसीबत से छूटना चाहते हो। இப்போ இந்த அடிக்கடி வர விஷயங்களின்ல இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க உங்களுக்கு விடுதலை வேணும்னு நினைச்சீங்கன்னா तो क्या करो? அப்போ என்ன செய்யணும்? पवित्र जरूर रहो। தூய்மையாக கண்டிப்பாக இருங்க। और अगर यथार्थ रीति याद करोगे பிறகு கரெக்டா நினைவு செஞ்சீங்கன்னா, அக்யூரேட்டா நினைவு செஞ்சீங்கன்னா, मैं जो हूँ जैसा हूँ, நான் யாரா இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், जिस रूप में पार्ट बजाय रहा हूँ उसी रूप में याद करोगे। அந்த ரூபத்திலேயே நான் யாரா இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், எப்படிப்பட்ட பாட்டை செய்யறேன், அந்த ரூபத்திலேயே நீங்க நினைவு செஞ்சீங்கன்னா तो फिर 2500 साल के लिए इस मुसीबत से அப்போ 2500 வருஷங்களுக்காக இந்த ஒரு பிரச்சனையில இருந்து छूट जाए। कौन सी मुसीबत? விடுதலை கிடைச்சிடும்னு சொல்றாங்க। எந்த ஒரு பிரச்சனையில இருந்து?
எந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும்? है याद करने की मुसीबत बड़ी भारी पड़ी। நினைவு செய்யற ஒரு பிரச்சனை அது ரொம்ப ஹெவியா இருக்குது இல்லையா? है बार बार भूल जाते हैं। அடிக்கடி மறந்துடுறீங்க. बाबा को बार बार कहना पड़ता है याद करो याद करो। பாபாக்கு அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்குது, நினைவு செய்யுங்க நினைவு செய்யுங்கன்னு. तो बाबा को बार बार कहना पड़ता है, बच्चे बार बार भूल जाते हैं। பாபாக்கு அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்குது, குழந்தைகள் அடிக்கடி மறந்துடுறீங்க. तो बाबा कहते 2500 साल के लिए अब छूट जाएंगे। அப்பா சொல்றாங்க, பாபா சொல்றாங்க 2500 வருஷங்களுக்காக நீங்க ஃப்ரீ ஆயிடுவீங்க. तो बच्चे क्या कहेंगे? அப்போ குழந்தைகள் என்ன சொல்றாங்க? आप भी நீங்களும் मुझे बार बार कहने की मुसीबत से छूट जाएंगे। நீங்களும் எனக்கு அடிக்கடி சொல்ற ஒரு பிரச்சனையிலிருந்து ஃப்ரீ ஆயிடுவீங்க. सतयुग में याद करने की दरकार ही नहीं रहेगी। சத்யுகத்துல நினைவு செய்யற அவசியமே இருக்காது. वहाँ मुझे कोई भी याद அங்க யாருமே என்ன நினைவு செய்யறது नहीं करते। याद நினைவு செய்யறது இல்ல. भक्ति मार्ग में 2500 साल क्यों किया? நினைவு பக்தி மார்க்கத்துல 2500 வருஷங்கள் ஏன் செஞ்சாங்க? कोई कारण होगा? ஏதாவது காரணம் இருக்குதா? है? क्योंकि 2500 साल सुखों में रहे। ஏன்னா 2500 வருஷங்கள் சுகமாக இருந்தீங்க. और वो सुख बाप से मिले। பிறகு அந்த சுகம் அப்பா இடமிருந்து கிடைச்சது. भक्ति मार्ग में जब रावण राज्य की कैद में आ गए பக்தி மார்க்கத்துல எப்போ ராவணனோட பிடிக்கு வந்துட்டீங்களோ तो दुख पड़ने लगा। அப்போ துக்கம் கிடைக்கிறதுக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. वो दुख सहन नहीं हुआ அந்த துக்கம் சகிச்சுக்கிறதுக்காக ஆகல. तो याद करने लगे। அப்போ நினைவு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க. दुख में सिमरन सब करते हैं ना। துக்கத்துல எல்லாருமே நினைவு செய்றீங்க இல்லையா? तो द्वैतवादी युग में द्वापर में அப்போ இரட்டைவாதி யுகத்துல துவாபர் யுகத்துல जब दुख आने लगा तो எப்போ துக்கம் வந்ததோ அப்போ सबने याद किया। அப்போ எல்லாருமே நினைவு செஞ்சீங்க. सब बच्चों ने याद किया। எல்லா குழந்தைகள் நினைவு செஞ்சீங்க. क्या द्वापर में जितने होते हैं सब याद करते हैं? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, என்ன துவாபர் யுகத்துல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே நினைவு செஞ்சாங்களா? क्यों? ஏன் सब क्यों नहीं याद करते எல்லாருமே ஏன் நினைவு செய்யறது இல்ல? हैं? जो दूसरे धर्म की आत्माएं द्वापर के शुरुआत में उतरती है இப்போ மத்த தர்மத்தினோட ஆத்மாக்கள் யாரு துவாபர் யுகத்திலிருந்து இறங்குறாங்க तो सतो प्रधान आत्माएं होती हैं। அவங்க சத்தோ பிரதான் ஆத்மாக்களாக இருப்பாங்க. वो दुख नहीं झेलती, அவங்க துக்கத்தை அனுபவம் பண்ண மாட்டாங்க. इसलिए उनको याद करने की भी दरकार नहीं। அந்த துக்கத்தை எடுத்துக்க மாட்டாங்க, அனுபவம் செய்ய மாட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கு நினைவு செய்யற அவசியமும் இருக்காது. दुख कौन झेलता है? யாரு துக்கத்தை அனுபவம் செய்ய வேண்டியதாக வருது? क्राइस्ट ने जीसस में सवारी की கிரைஸ்ட் ஜீசஸுக்குள்ள சவாரி பண்ணாங்க. तो क्राइस्ट की आत्मा तो सतो प्रधान आती है। இப்போ கிரைஸ்டினோட ஆத்மா என்னமோ சத்தோ பிரதானம். இப்போ அவங்க சத்தோ பிரதானமாக வரக்கூடிய ஆத்மா वो तो दुख झेलती नहीं। அவங்க துக்கத்தை அனுபவம் செய்யறதில்ல. फिर कौन दुखी होता है? அப்போ யாரு துக்கத்தை அனுபவம் செய்யறாங்க? दोनों आत्माओं के मुकाबले இரண்டு ஆத்மாக்களுக்கு கம்பேர் பண்ணா दुखी कौन होता है? ரெண்டு ஆத்மாக்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தா எந்த ஆத்மா துக்கத்தை அனுபவம் செய்யறாங்க? जिसमें प्रवेश करती है எந்த ஆத்மாக்குள்ள பிரவேசம் பண்றாங்களோ वो आत्मा दुखी होती है। அந்த ஆத்மா துக்கத்தை அனுபவம் செய்யறாங்க.
जो क्रॉस पर चढ़ाया जाता है இப்போ கிராஸ் மேல என்ன ஏத்துறாங்களோ कीलियां ठोकी जाती हैं ஆணிகளை அடிக்கப்படுகிறது ஆணிய இடிக்கிறாங்க இல்லையா உங்களுக்கு तो दुख कौन सी आत्मा को होता है அப்போ எந்த ஆத்மாக்கு துக்கம் அனுபவம் ஆகுது जीसस को दुख होता है ஜீசஸ்க்கு துக்கம் ஆகுது में प्रवेश किया யாருக்குள்ள பிரவேசம் பண்ணாங்களோ அவங்களுக்கு துக்கம் அனுபவம் ஆகுது क्योंकि वो पुरानी आत्मा है ஏன்னா அவங்க பழைய ஆத்மா இருக்காங்க तमो प्रधान आत्मा हो जाती है தமோ பிரதான் ஆத்மா ஆயிடுது क्राइस्ट के आते आते கிரைஸ்ட் வர வர तो वो याद करती है அப்போ அவங்க நினைவு செய்றாங்க सब याद नहीं करते जो எல்லாருமே நினைவு செய்யறதில்ல नई आत्माएं ऊपर परम धाम से उतरती हैं புது புது ஆத்மாக்கள் மேலிருந்து பரந்தாமத்திலிருந்து இறங்குறாங்க उनको याद करने की दरकार அவங்களுக்கு நினைவு செய்யற அவசியம் नहीं है இல்ல तो जो नई आत्माएं उतरती हैं वो भक्ति नहीं करती பாபா சொல்றாங்க புது ஆத்மா யாரு இறங்குறாங்களோ அவங்க பக்திய பண்றது இல்ல क्या என்ன जो भक्ति मार्ग के कर्म कांड होते हैं பக்தி மார்க்கத்தினோட கர்ம காண்டங்கள் என்ன இருக்குமோ उनका वो उच्छेदन करती है அத அவங்க என்ன செய்யறாங்கன்னா கண்டன பண்றாங்க தனித்தனி ஆக்கிடுறாங்க क्योंकि वो सात्विक आत्माएं हैं ஏன்னா அவங்க சாத்விகமான ஆத்மாக்களா இருக்காங்க अंधश्रद्धा की बातों को அந்த இந்த குருட்டு நம்பிக்கையினோட விஷயங்களை नहीं मानती ஏத்துக்க மாட்டாங்க भक्ति मार्ग दुख का मार्ग है பக்தி மார்க்கம் துக்கத்தினோட மார்க்கமா இருக்குது क्यों ஏன் भक्ति को तो शास्त्रों में बहुत अच्छा माना गया है பக்திக்கு சாஸ்திரத்துல ரொம்ப நல்லதா சொல்லப்பட்டிருக்குது ஏத்துக்கப்பட்டிருக்குது फिर दुख का मार्ग क्यों है பிறகு துக்கத்தினோட மார்க்கம் ஏன் சொல்லிருக்காங்க दुख का मार्ग इसलिए है துக்கத்தினோட மார்க்கம் ஏன் இருக்குதுன்னா कि एक के द्वारा भक्ति नहीं सिखाई जाती है ஏன்னா ஒருத்தர் மூலமா பக்தி கத்து கொடுக்கப்படுகிறதில்ல अनेकों के द्वारा भक्ति सिखाई जाती है நிறைய பேர் மூலமா பக்திய கத்து கொடுக்கப்படுகிறது भक्ति मार्ग के कर्म कांड பக்தி மார்க்கத்தினோட கர்ம காண்டங்கள் ढेर के ढेर है எத்தனை இருக்குது ஏராளமான கர்ம காண்டங்கள் இருக்குது तो रावण है अनेक सिर वाला அப்போ ராவணனா நிறைய தலைகள் இருக்கக்கூடிய ராவன் उस युग को कहते ही है द्वैतवादी युग அந்த யுகத்துக்கு இரட்டைவாதி யுகம்னு தான் சொல்றாங்க एक की मत नहीं मिलती ஒருத்தரோட டைரக்ஷன் அது இணைக்கிறது இல்ல அப்படின்னா ஒருத்தரோட டைரக்ஷன் இன்னொருத்தர் கூட அது டாலி ஆகிறது இல்ல अनेकों की मत पर चल पड़ते हैं நிறைய பேரினோட டைரக்ஷனை ஃபாலோ பண்றதுக்காக இப்போ ஒருத்தரோட டைரக்ஷன்ன்றது அங்க கிடைக்கிறது இல்ல நிறைய பேரினோட டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்றாங்க இந்த விஷயத்தை இங்க சொன்னாங்க பாபா तो दुख का मार्ग है அப்போ துக்கத்தினோட மார்க்கமா இருக்குது और जिनकी मत पर चलते हैं वो सब பிறகு யாரோட டைரக்ஷன் அனுசாரமா நடக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே नर है या नारायण है நேரா இருக்காங்களா இல்லன்னா நாராயணா இருக்காங்களா नर है நேரா இருக்காங்க तो नर क्या करता है அப்ப நர் என்ன செய்றாங்க नरक बनाता है நரகத்தை உருவாக்குறாங்க नर से नरक बनता है நரனிருந்து நரக்கம் உருவாகுது और भगवान से பிறகு பகவானிடமிருந்து स्वर्ग बनता है பகவான் மூலமா என்ன ஆகுதுன்னா ஸ்வர்க்கம் என்றது தயாராகுது
तो भक्ति मार्ग दुख का मार्ग है। அப்போ பக்தி மார்க்கம் துக்கத்தினோட மார்க்கமா இருக்குது. इसे नरक कहते हैं। இதுக்கு நரகம்னு சொல்வாங்க. इस नरक को कोई स्वर्ग तो नहीं कहेंगे। இந்த நரகத்துக்கு யாருமே ஸ்வர்கம்னு சொல்ல மாட்டாங்க. क्या? என்ன? क्यों नहीं कहेंगे? ஏன் சொல்றது இல்ல? क्योंकि ஏன்னா इस नरक की दुनिया में இந்த நரகத்தினோட உலகத்துல जो नर बताते हैं वो ही करते हैं। இப்போ நரன் என்ன சொல்றாங்களோ அதே தான் செய்றாங்க. नर माना मनुष्य। நரனா மனிதன். मनुष्य जो बताते हैं और मनुष्य सब विकारी होते हैं। இப்போ மனிதர்கள் என்ன சொல்றாங்களோ இப்போ மனிதர்கள் எல்லாருமே விகாரியா தான் இருப்பாங்க. विकारी मनुष्य जो कुछ बताते हैं सो ही करते हैं। விகாரி மனிதர்கள் எதெல்லாம் சொல்றாங்களோ அதே தான் செய்றாங்க. भगवान ने जो बताया பகவான் என்ன சொன்னாங்களோ वो भूल जाते हैं। அத மறந்துடுறாங்க. क्या भूल जाते हैं? என்ன மறந்துடுறாங்க? भगवान ने बताया स्वस्थिति में स्थित रहो। பகவான் என்ன சொன்னாங்கன்னா ஸ்வ ஸ்திதில நிலைச்சிருங்க. स्व की स्थिति में जाओ। ஸ்வனோட ஸ்திதிக்கு போங்க, ஸ்டேஜுக்கு போங்க. स्व ग ஸ்வ க ग माने गया, स्व माने स्व स्थिति। க அண்ணா போனாங்க, ஸ்வ அண்ணா ஸ்வ ஸ்திதி. स्व स्थिति में जो जाता है ஸ்வ ஸ்டேஜுக்கு யாரு போகிறாங்களோ आत्मिक स्थिति में जो जाता है ஆத்மிக ஸ்டேஜுக்கு யாரு போகிறாங்களோ वो स्वर्ग का अनुभव करता है। அவங்க ஸ்வர்கத்தினோட அனுபவத்தை செய்றாங்க. पक्की आत्मिक स्थिति होनी चाहिए। பக்கா ஆத்மிக ஸ்டேஜ் இருக்கணும். बीच बीच में दूसरे की याद ना आए। நடு நடுல மத்தவங்களோட நினைவு வரக்கூடாது. देह की याद ना आने लगे। देह के தேகத்தினோட நினைவு வரக்கூடாது. संबंधों, देह के पदार्थों की याद தேகத்தினோட உறவுகள், தேகத்தினோட நினைவு नहीं आनी चाहिए। நினைவு வரக்கூடாது. தேகத்தினோட பொருள்கள், உறவினர்கள், தேகத்தினோட நினைவு வரக்கூடாது. इस दुनिया को स्वर्ग नहीं कहेंगे। இந்த உலகத்துக்கு ஸ்வர்கம்னு சொல்ல மாட்டாங்க. क्योंकि जो देवताएं स्व स्थिति में थे ஏன்னா யாரு தேவதைகள் ஸ்வ ஸ்திதில இருந்தாங்க 2500 साल सतयुग त्रेता में 2500 வருஷங்கள் சத்யுக திரேதால वो देह के सुख भोगते भोगते அவங்க தேகத்தினோட சுகத்தை அனுபவம் செஞ்சு செஞ்சு अपन को देह समझ बैठे தன்னை தேகம் நினைச்சு உட்கார்ந்துட்டாங்க. और स्व स्थिति गायब हो गई। பிறகு ஸ்வ ஸ்டேஜ் என்ன இருக்குதோ ஸ்வ ஸ்திதி அது மறைஞ்சு போயிடுச்சு. जो भी आत्मा मात्र हैं யாரெல்லாம் ஆத்மாக்கள் இருந்தாங்களோ 500-700 करोड़ तो आत्माएं हैं ही। 500 கோடி ஆத்மாக்கள் 500 கோடி 700 கோடி ஆத்மாக்கள் என்னமோ இருக்காங்கதான். और सुप्रीम सोल भी क्या है? பிறகு சுப்ரீம் சோல் கூட என்ன இருக்காங்க? आत्मा है। ஆத்மா இருக்காங்க. तो जो भी बिंदु बिंदु आत्माएं हैं அப்போ யாரெல்லாம் பிந்து பிந்து ஆத்மாக்கள் இருக்காங்க उन आत्माओं के बीच में அந்த ஆத்மாக்களுக்கு நடுவுல सदा काल स्व स्थिति में कौन रहता है? சதா காலம் ஸ்வ ஸ்திதில யார் இருப்பாங்க? है? अरे कोई तो सदा काल रहता होगा। அரே யாராவது சதா காலத்துல இருப்பாங்க இல்லையா? कौन रहता है? யார் இருப்பாங்க? जिसे कहते हैं सदा शिव। யாருக்கு சதா சிவனன் சொல்லப்படுகிறாங்க. जो सदैव स्व स्थिति में रहता है யாரு சதா ஸ்வ ஸ்திதில இருக்கிறாங்களோ वही सदैव कल्याणकारी है। அவங்க தான் சதா நன்மை செய்பவரா இருக்காங்க.
और स्वय स्थिति में नहीं रहता, तो स्व माने आत्मा का कल्याणकारी है, आत्माओं का कल्याणकारी है। ஸ்வ ஸ்திதியில இல்லைன்னா அப்படி என்ன பாபா சொல்றாங்க? இப்போ ஆத்மாவோட நன்மை செய்பவரா, ஆத்மாக்களுக்கு நன்மை செய்பவரா, या देह का कल्याण चाहता है? இல்லைன்னா தேகத்தினோட நன்மை பத்தி விருப்பப்படுறாங்களா? पहले अपनी देह का कल्याण, फिर ஃபர்ஸ்ட் தன்னோட தேகத்துக்கு நன்மை, अपने देह से संबंधित संबंधियों की देह का कल्याण, பிறகு தேகத்துக்கு ரிலேட்டடா இருக்கிற உறவினர்கள் அவங்களோட நன்மை चाहता है ना? விருப்பப்படுறாங்க இல்லையா? तो देह का कल्याण करने वाला தேகத்துக்கு நன்மை செய்பவர் செய்பவங்க யாரு செய்யறாங்களோ அவங்கள, जो देहधारी है தேகதாரி யார் இருக்காங்க? वो स्वारथी है, அவங்க ஸ்வரத்தியா இருக்காங்களா, சுயநலவாதியா இருக்காங்களா, कि स्वर्ग में जाने योग्य है। இல்லைன்னா ஸ்வர்கத்துல போகிறதுக்காக அந்த தகுதி இருக்குதா? स्वारथी, रथ मना रथ मना देह, ஸ்வரதி, ரத்னா ரத்தி என்ன பாபா சொல்றாங்க? தேகம். अपनी देह के लिए मरने वाला है। தன்னோட தேகத்துக்காக இறந்து போகக்கூடியவங்க, अपनी देह के लिए मरने वाला है, தன்னோட தேகத்துக்காக இறந்து போகக்கூடியவர், देह के संबंधियों के लिए मरने वाला है, தேகத்தினோட உறவினர்களுக்காக இறந்து போகக்கூடியவங்களா, देह के पदार्थों के लिए मरने वाला है, பிறகு தேகத்தினோட பதார்த்தம் அப்படி என்ன பொருள்களுக்காக இறந்து போகக்கூடியவங்க, उसी के लिए प्रयास करने वाला है, அதுக்காக தான் முயற்சி பண்ணக்கூடியவங்க. देह विनाशी, தேகம் வினாசியா இருக்குது. देह के 5 तत्व भी தேகத்தினோட 5 தத்துவங்கள் கூடயும் विनाशी, வினாசியா இருக்குது. तो विनाशी के लिए इतना प्रयत्न करता है, இப்போ வினாசிக்காக இந்த அளவுக்கு முயற்சியை செய்யறாங்கன்னா तो नरकवासी। அப்போ நரகவாசியா இருக்காங்க. अविनाशी है அவினாசியா இருக்காங்கன்னா आत्मा, இப்போ அவினாசியா இருக்குது ஆத்மா, ज्योति बिंदु, ஜோதி பிந்து, जिसकी यादगार में भ्रकुटी के बीच அதோட நினைவார்த்தத்துக்காக बिंदी या टीका लगाते हैं। இரு புருவக்கு நடுவுல பிந்தி இல்லைன்னா திலக்கத்தை வைக்கிறாங்க. वो स्थिति का किसी को पता ही नहीं रहता। அந்த ஸ்டேஜ பற்றி யாருக்குமே தெரிஞ்சிருக்கிறது இல்ல. क्यों नहीं पता रहता? ஏன் தெரிஞ்சிருக்கிறது இல்ல? 2500 साल 2500 வருஷங்கள் आत्मिक स्थिति में रहे, ஆத்மிக ஸ்டேஜ்ல இருந்தீங்க. तो प्रैक्टिस पक्की पड़ जानी चाहिए ना। அப்போ பிராக்டிஸ் என்றது பக்கா ஆயிடணும் இல்லையா? वो प्रैक्टिस कैसे कच्ची हो गई? இந்த பிராக்டிஸ் எப்படி அறகுறை ஆயிடுச்சு? है? कोई कहते देह के सुख भोगते भोगते, சிலர் சொல்றீங்க தேகத்தினோட சுகத்தை அனுபவம் செஞ்சு செஞ்சு, कोई कहते संग के रंग में आ गए। किसके समान तो राक्षस होते नहीं। இப்போ யாரோட சங்கத்தினோட சாயத்துல வந்துன்னு யாரோ சொன்னாங்க. யாரோட சங்கத்தினோட சாயத்துல வந்து அங்க ராட்சசர்கள் ஒன்னும் இருக்கிறது இல்ல. किसके संग के रंग में आ गए? யாரோட சங்கத்தினோட சாயத்துல வந்தாங்க? है? वहाँ कोई देहधारी होता है? அங்க தேகதாரி யாராவது இருப்பாங்களா? देहभान वाला कोई होता है? அங்க தேகாபிமானத்தினர்கள் யாராவது இருப்பாங்களா? हाँ, जो ऊपर से और आत्माएं आती हैं कम कलाओं वाली, மேலிருந்து மத்த ஆத்மாக்கள் யாரு கம்மி கலைகள் இருக்கக்கூடியவங்க வராங்க. जैसे त्रेता में आत्माएं आती हैं, எப்படி திரேதால ஆத்மா வராங்க? तो सिल्वर एज वाली आत्माएं आएंगी,
சில்வர் ஏஜ் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் வருவாங்களா? या स्वर्णिम एज वाली आत्माएं आएंगी? இல்லைன்னா ஸ்வர்ணிம ஏஜ் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், தங்க போல ஆத்மாக்கள் வருவாங்களா? चांदी जैसी आत्माएं आती हैं। வெள்ளி போல ஆத்மாக்கள் வராங்க. तो जो सोने जैसी आत्माएं सतयुग से जन्म लेती आ रही थी, இப்போ தங்க போல ஆத்மாக்கள் சத்யுகத்துல இருந்து யார ஜென்மத்தை எடுத்துட்டே வந்தாங்க, उनको संग का रंग लग जाता है। அவங்களுக்கு சங்கத்தினோட சாயம் என்றது ஏற்படுது. जो ऊपर से आत्माएं आती हैं, மேலிருந்து ஆத்மாக்கள் யார் வராங்களோ सतयुग से, சத்யுகத்திலிருந்து उनके जन्म ज्यादा होते हैं, அவங்களுக்கு அதிக ஜென்மம் கிடைக்குதா? या जो त्रेता में उतरने वाली आत्माएं हैं परम धाम से, இல்லைன்னா திரேதா யுகத்திலிருந்து பரந்தாமத்திலிருந்து, திரேதா யுகத்துக்கு பரந்தாமத்திலிருந்து இறங்கக்கூடிய ஆத்மா, उनकी संख्या ज्यादा होती है। அவங்களோட எண்ணிக்கை அதிகம் இருக்குமா? जो त्रेता में आत्माएं ऊपर से उतरती हैं, யாரு திரேதால ஆத்மாக்கள் மேலிருந்து இறங்குறாங்களோ उनकी संख्या जास्ती होती है। அவங்களோட எண்ணிக்கை அதிகம் இருக்கும்னு சொல்றாங்க. जो पहले वाले हैं उनकी संख्या बहुत थोड़ी हो जाती है। யாரு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி ஆயிடுதுன்னு சொல்றாங்க. त्रेता में उतरते हैं कितने? 8 करोड़। திரேதால எத்தனை பேர் இருங்குறாங்கன்னா 8 கரோடு, அப்படின்னு 8 crores ஆத்மாக்கள். और सतयुग में कितनी आत्माएं होती हैं ज्यादा से ज्यादा? பிறகு சத்யுகத்துல அதிகதிலும் அதிக எத்தனை ஆத்மாக்கள் இருப்பாங்க? 2 करोड़ मनुष्य आत्माएं, 2 கோடி மனித ஆத்மாக்கள் இருப்பாங்க देव रूप में। தேவ ரூபத்துல. तो 2 करोड़ को 8 करोड़ का संग का रंग लगता है। அப்போ 2 கோடி ஆத்மாக்களுக்கு 8 கோடி ஆத்மாக்களோட சாங்கத்தினோட சாயம் ஏற்படுது. अरे यहाँ माया के राज्य में एक का ही संग का रंग बहुत काफी है। பாபா சொல்றாங்க, இங்க மாயாவினோட ராஜ்யத்துல ஒருத்தரோட சாங்கத்தினோட சாயமே போறோம் அப்படின்னா அதே அதிகம். और वहाँ तो इतनी आत्माएं उतरती हैं, இப்போ அங்க எப்படின்னா எத்தனை ஆத்மாக்கள் இறங்குறாங்க? उससे जास्ती आत्माएं उतरती हैं द्वापर में। அதை விட அதிக ஆத்மாக்கள் द्वापर யுகத்துல இறங்குறாங்க. द्वापर में होंगे 10 करोड़। द्वापर யுகத்துல 10 கோடி ஆத்மாக்கள் இருப்பாங்க. जो सतयुग त्रेता से जन्म लेते आते हैं, யாரு சத்யுக திரேதால இருந்து ஜென்மத்தை எடுத்துட்டு வந்தாங்க. और ऊपर से उतरने वाली इस आत्माओं की संख्या जरूर जास्ती होती है, लेकिन பிறகு மேலிருந்து இறங்கக்கூடிய ஆத்மாக்களோட எண்ணிக்கை கண்டிப்பா அதிகம் இருக்கும். इतनी जास्ती नहीं होती है। एवरेज में जितनी அந்த அளவுக்கு அதிகம் இருக்கிறது இல்ல, ஆவரேஜ்ல. त्रेता में जास्ती होती है। திரேதா யுகத்துல எப்படி அதிகம் ஆகுதோ அப்படி ஆகுறது இல்ல. क्या என்ன? त्रेता में कितनी हो गई? திரேதால எவ்வளவு ஆச்சு? 8 करोड़ माने 4-5 गुने से भी लगभग। இப்போ 8 கோடி ஆத்மாக்கள் இறங்குனாங்கன்னா 4-5 மடங்கு கிண்ணாவு, அப்படின்னா கிட்டத்தட்ட 4-5 மடங்கு ஆத்மாக்கள் இறங்குனாங்க, ज्यादा हो जाते हैं। அதிகமாயிடுறாங்க. अगर द्वापर में कहें பாபா சொல்றாங்க, ஒருவேளை द्वापर யுகத்துல சொன்னோம்னா कि 4-5 गुनी आत्माएं ऊपर से नीचे उतर आती हैं, 4-5 மடங்கு ஆத்மாக்கள் மேலிருந்து கீழே இறங்குறாங்கன்னு சொன்னோம்னா तो कितनी आबादी हो जाए? அப்போ ஜனத்தொகை எவ்வளவு ஆயிடும்? बहुत माने कितनी? ரொம்பன்னு சொல்றாங்க. ரொம்பன்னா எவ்வளோ? 50 करोड़ 40 करोड़ आबादी हो जाए द्वापर युग में ही। 40 கோடி 50 கோடி द्वापर யுகத்திலேயே ஆயிடும்னு சொல்றாங்க, ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா. तो कलयुग में रेशो और ज्यादा बढ़ेगा कि घटेगा? அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, கலியுகத்துல அந்த ரேஷியோ என்றது இன்னும் அதிகமாகுமா இல்லைன்னா கம்மி ஆகுமா? விகிதம் அதிகமாகுமா கம்மி ஆகுமா? கலியுகத்துல और ज्यादा बढ़ जाएगा। இன்னும் அதிகமாயிடும். इसका मतलब
இதுக்கு அர்த்தமா இருக்குது कि सतयुग और द्वापर சத்யுகம் பிறகு துவாபரம் ये समान है। இது ரெண்டு கூடயும் சமமானது नीचे उतरने में கீழே இறங்குறதுல सतयुग में भी कम नीचे उतरना होता है சத்யுகத்துல கூடயும் கம்மி இறங்குறது ஆகும்னு சொல்றாங்க और द्वापर में भी பிறகு துவாபரத்துலயும் नीचे कम उतरते हैं। கீழே கம்மி இறங்குறாங்க त्रेता में ज्यादा नीचे गिरते हैं देवताएं। திரேதால அதிகம் கீழே இறங்குறாங்க தேவதைகள் क्यों? ஏன் அதிகம் கீழே வீழ்றாங்க தேவதைகள் ஏன் नहीं कलाएं तो वो ऊपर से ही लेके आते हैं, वो तो ठीक है। கலைகள்னா அது என்னமோ மேலிருந்தே எடுத்துன்னு வராங்க அது என்னமோ சரிதான் वहाँ 13 जन्म होते हैं ஏன்னா அங்க 13 ஜன்மங்கள் இருக்கும் और द्वापर में பிறகு துவாபர யுகத்துல 21 जन्म होते हैं और उसके मुकाबले कलयुग में 21 ஜன்மங்கள் இருக்கும் அதுக்கு ஒப்பிட்டு பார்த்தா கலியுகத்துல 42 जन्म होते हैं, दुगने जन्म। 42 ஜன்மங்கள் இருக்கும் அப்படின்னா 2 மடங்கு அதிகம் ஜன்மங்கள் सतयुग में 8 जन्म, சத்யுகத்துல 8 ஜன்மங்கள் त्रेता में 12-13 जन्म, तो 1.5 திரேதால 12-13 ஜன்மங்கள் नहीं हुए। और द्वापर के मुकाबले कलयुग में कितने जन्म? அப்போ 2 மடங்கு தான் ஆச்சு பிறகு துவாபருக்கு ஒப்பிட்டு பார்த்தா கலியுகம் எவ்வளவு ஆச்சு 2 गुने जन्म हो जाते हैं। 2 மடங்கு ஜன்மங்கள் ஆயிடுது और जो ऊपर से उतरने वाली आत्माएं हैं பிறகு மேலிருந்து இறங்கக்கூடிய ஆத்மாக்கள் उनका रेशो सतयुग त्रेता के मुकाबले कई गुना बढ़ जाता है। அவங்களோட விகிதம் சத்யுக திரேதாக்கு ஒப்பிட்டு பார்த்தா அதிகம் மடங்கம் ஆயிடுது इसलिए पतन तेजी से होता है। அதனாலதான் வீழ்ச்சின்றது ரொம்ப தீவிரமாக ஆகுது कलयुग में जितना पतन होता है கலியுகத்துல எந்த அளவுக்கு வீழ்ச்சின்றது ஏற்படுமோ और खास करके பிறகு விசேஷமா युग के तामसी समय में கலியுகத்தினோட தாமசியான நேரத்துல जितना नीचे गिरना होता है எந்த அளவுக்கு கீழே இறங்குறது இருக்குமோ उतना और कभी भी नहीं அந்த அளவுக்கு வேற எப்பவும் होता। ஆகிறது இல்ல तो इस दुनिया को स्वर्ग नहीं कहेंगे, அப்போ இந்த உலகத்துக்கு ஸ்வர்கம்னு சொல்ல மாட்டாங்க भले कोई बड़े बड़े महलों में रहते हैं, பலே இப்போ சில பேரு பெரிய பெரிய அரண்மனைகள்ல இருப்பாங்க ऐसे ऐसे उनके रहने के स्थान हैं जहाँ பாபா சொல்றாங்க அவங்களோட இருக்கிற இடம் எப்படி இருக்கும்னா एक मच्छर और मक्खी कोई देख भी नहीं सकता। அங்க ஒரு கொசு ஈய கூடயும் யாராலையும் பார்க்க முடியாது क्या என்ன घर से बाहर निकलते हैं तो हवाई जहाजों में घूमते हैं, वहाँ இப்போ வீட்டிலிருந்து வெளியில போறாங்க அப்போ ஏரோப்ளேன்ல சுத்துறாங்க मच्छर मक्खी का सवाल ही नहीं। அங்க கொசு பிறகு ஈயனோட क्वेश्चनே இருக்காது क्योंकि बड़े आदमी तो फर्स्ट क्लास फ्लाइट में चढ़ेंगे, ஏன்னா பெரிய ஆளு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கிற ஃப்ளைட்ல ஏறுவாங்களா या थर्ड क्लास फ्लाइट में जाएंगे, இல்லைன்னா தேர்ட் கிளாஸ் ஃப்ளைட்ல ஏறுவாங்களா फर्स्ट क्लास में जाएंगे। ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட்டுக்கு भले போகுவாங்க ज्यादा लगने दो, பலே பைசா அதிகம் செலவானாலும் பரவாயில்ல ऐसे थोड़े ही कि हमको एयर ढक्कन ही चाहिए। அப்படி இல்ல தானே நமக்கு ஏர் டக்கன் தான் வேணும் அப்படிப்பட்டது இருக்காது அப்படி कम पैसे लगेंगे तब जाएंगे। அந்த ஏர் டக்கன் இருக்கும் இல்லையா அதுல கம்மி பைசா தான் செலவாகும். तो பாபா சொல்லிட்டு இருக்காங்க
அதுல போக மாட்டாங்க, அதுல கம்மி செலவாகும். उनको पैसे की तो परवाह होती नहीं. அவங்க அந்த ரூபா பத்தி கவலைப்படுறதில்ல. वो आत्माएं कम खर्च वाला नसी होती है. அந்த ஆத்மாக்கள் குறைவா செலவு பண்ணி அதிக பாக்கியத்தை எடுத்துக்க கூடியவங்களாக இருப்பாங்களா? या ज्यादा खर्च सत्यानाशी भाग्य वाली होती है. இல்லைன்னா அதிக செலவு பண்ணி தன்னோட பாக்கியத்தை நாசம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்களா? ज्यादा से ज्यादा खर्च करो अपने लिए, देह के लिए. அதிகத்திலும் அதிக செலவு செய்யணும் தனக்காக, தன்னோட தேகத்துக்காக. और பிறகு भाग्य का सत्यानाश करो. பிறகு பாக்கியத்தினோட நாசத்தை பண்ணிக்கணும். और यहाँ शिव बाबा क्या सिखाते? பிறகு இங்க சிவ பாபா என்ன கத்து கொடுக்கறாங்க? कम खर्च वाला नसी, कमाओ பாபா भले कितना भी. கம் கர்ச் பாலா நஷின். எப்படின்னா கம்மி செலவு செய்யணும், பாக்கியத்தை அதிகம் எடுத்துக்கணும். பலே நீங்க எந்த அளவுக்கு வேணும்னாலும் சம்பாத்தியத்தை பண்ணிக்கலாம். लेकिन अपनी देह और अपनी देह के संबंधियों के लिए, अपने தனக்காக, தன்னோட தேகத்தினோட உறவுகளுக்காக, देह के पदार्थों के लिए தேகத்தினோட இந்த பதார்த்தம் அப்படின்னா இந்த பொருள்களுக்காக कम से कम खर्च करो. குறைஞ்சதிலும் குறைஞ்ச செலவை பண்ணிக்கணும். और बाकी जो बचे वो सब மற்றபடி என்ன மீதி மிச்சம் இருக்குமோ அதெல்லாமே विश्व कल्याण में, அது எல்லாமே என்ன செய்யணும்னா எதெல்லாம் மிஞ்சமாக இருக்குமோ அதெல்லாம் உலகத்தினோட நன்மைக்காக, विश्व की आत्माओं के कल्याण में लगाओ. क्योंकि உலகத்தினோட ஆத்மாக்களோட நன்மைக்காக யூஸ் பண்ணுங்க. दुनिया बहुत दुखी है. ஏன்னா உலகம் ரொம்ப ரொம்ப துக்கத்துல இருக்குது. स्वार्थी के बच्चे हैं இப்போ சுயநலவாதியினோட குழந்தைகளா இருக்கீங்களா? या परमार्थी के बच्चे हैं? மத்தவங்களுக்காக செய்யக்கூடியவங்களோட குழந்தையா இருக்கீங்களா? परमार्थी के बच्चे होंगे तो மத்தவங்களோட நன்மை செய்பவர் அவங்களோட குழந்தைகளாக இருக்கீங்கன்னா ये सोचेंगे जो बाबा हमें सिखाता है. அவங்க அதேதான் யோசிப்பாங்க. பாபா நமக்கு என்ன கத்து கொடுத்திருக்காங்களோ அதை பத்தி தான் யோசிப்பாங்க. अगर स्वार्थियों के बच्चे होंगे, ஒருவேளை சுயநலவாதிகளினோட குழந்தைகளாக இருந்தாங்கன்னா भले ईश्वरी पढ़ाई पढ़ते हैं दिखाने பலே ஈஸ்வரிய படிப்பு என்னமோ படிக்கிறாங்க के लिए, காமிச்சுக்கிறதுக்காக. लेकिन उनकी चलन से पता चलेगा ஆனா அவங்களோட இந்த நடத்தை மூலமா தெரிய வரும். क्या என்ன क्या पता चलेगा என்ன தென்படும்? कि वो स्वार्थी है. அவங்க சுயநலவாதிகளா இருக்காங்க. अपनी देह, अपने देह के पदार्थों, தன்னோட தேகம், தேகத்தினோட பொருள்கள், अपने देह के संबंधियों के लिए मरने वाले हैं. தன்னோட தேகத்தினோட உறவுகளுக்காக எரிந்து போகக்கூடியவங்க. विश्व कल्याण के लिए, विश्व की आत्माओं के लिए உலகத்தினோட நன்மைக்காக, உலகத்தினோட ஆத்மாக்களோட நன்மைக்காக मरने वाले नहीं है. எரிந்து போகக்கூடியவங்க கிடையாது. अरे मरना तो दूर, அரே எரிந்து போகிறது தூரமான விஷயம். मरना तो बहुत बड़ी बात होती है. இறந்து போகிறது என்னமோ ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும். जिसे कहते हैं ये तो कटी उंगली के ऊपर पेशाब भी नहीं करेगा. எப்படி என்ன இப்படி சொல்லப்படுகிறது? ऐसे ऐसे भी है. அப்படி என்ன அவங்க அப்படிப்பட்ட நேச்சர் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ கட்டா இருக்கிற இது இருக்கோ இல்லையா, இந்த ஃபிங்கர் இருக்கோ, அது மேல அவங்க பாத்ரூம் கூடயும் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்க. तो बोला அப்போ சொன்னாங்க, बड़े आदमी जो धनवान है, இப்போ பெரிய ஆளு யாரு பணக்காரங்க இருப்பாங்களோ वो समझते हैं हमारे लिए तो यही स्वर्ग है. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நமக்காக இங்கேயே ஸ்வர்க்கம் இருக்குது.
उन्हें दूसरों के दुख की चिंता नहीं होती। அவங்க மத்தவங்களோட துக்கத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க. जो विश्व कल्याण के कार्य में तन मन धन अर्पण करे, உலகத்தினோட நன்மைக்காக शरीरम மனசு தனம் அர்ப்பண பண்ற போல இருக்க மாட்டாங்க. विमान आदि सब कुछ वैभव उनके पास होते हैं। அவங்க கிட்ட விமானம் வைபவம் எல்லாமே அவங்கள்கிட்ட இருக்கும். कोई पास पर्सनल विमान भी होते हैं। சில பேரு கிட்ட पर्सनலா இருக்கிற விமானம் கூடயும் இருக்கும்னு சொல்றாங்க. क्या என்ன सतयुग में होते होंगे देवताओं के। சத்யுகத்துல தேவதைகள் கிட்ட இருந்தா இருக்கலாம், அது இருந்திருக்கும் அவங்க கிட்ட. हर परिवार में परिवारத்துல हर एक कैंडिडेट के पास सतयुग में भले होते हो, लेकिन हम किसी से कम नहीं। இப்போ சத்யுகத்துல ஒவ்வொரு கேண்டிடேட் கிட்ட இருந்திருக்கலாம் அது, ஆனா நாம யாருக்கு கூடயும் वो ऐसे सोचेंगे நாங்க ஒன்னும் சாதாரணமானவங்க கிடையாது அப்படி யோசிப்பாங்க. लेकिन ये नहीं सोचेंगे कि सतयुग में कोई भी दुखी नहीं होता। ஆனா இந்த விஷயத்தை யோசிக்கிறது இல்ல, சத்யுகத்துல யாருமே துக்கத்துல இருக்கிறது இல்ல. क्या அப்படின்னா सतयुग में यथा राजा சத்யுகத்துல ராஜா எப்படி இருப்பாங்களோ तथा प्रजा होती है, और यहाँ அதே மாதிரிதான் பிரஜைகள் இருப்பாங்க. பிறகு இங்க यहाँ तो कितने दुखी हैं। இங்க எந்த அளவுக்கு துக்கத்துல இருக்காங்க. जो दुखी है, जो गरीब है, वो யாரு துக்கத்துல இருக்காங்களோ ஏழைகள் இருக்காங்களோ और गरीब होते चले जा रहे हैं। அவங்க இன்னும் ஏழைகள் ஆயிட்டே போயிட்டு இருக்காங்க. और जो सुखी है, பிறகு யாரு சுகத்துல இருக்காங்க, अमीर है, वो இப்ப பணக்காரங்க இருக்காங்களோ अमीर होते चले जा रहे हैं। அவங்க இன்னும் பணக்காரங்க ஆயிட்டே போயிட்டு இருக்காங்க. वो बड़े लोग समझते हैं இப்போ பெரிய ஆளு இப்படி நினைச்சுப்பாங்க, गांधी ने तो हमारे लिए भारतवर्ष में स्वर्ग बनाया है। காந்திஜி நமக்காக பாரத நாடுல ஸ்வர்கத்தை உருவாக்குனாங்க. क्या என்ன गांधी आए, गांधी ने क्या हिम्मत की? காந்தி வந்தாங்க, காந்தி வந்து என்ன தைரியத்தை காமிச்சாங்க? हम क्या लाएंगे? என்ன கொண்டு வருவோம்? हम राम राज्य लाएंगे। நாம ராமராஜ்யத்தை கொண்டு வருவோம். अंग्रेजों से लड़ाई लड़ी, இங்கிலீஷ்காரங்கள் கிட்ட ஃபைட் பண்ணாங்க, भले स्थूल युद्ध नहीं किया, भले ஸ்தூல யுத்தத்தை செய்யல. और उनकी ये इच्छा थी பிறகு அவங்களோட ஆசை இது இருந்தது, कि हम राम राज्य लाएंगे। நம்ம ராமராஜ்யத்தை கொண்டு வருவோம். अरे அரே कोई राजा का राज्य होता है, राम இப்போ ஒரு ராஜாவினோட ராஜ்யம் இருக்குதுன்னா तो राजा था, ராமரு ராஜாக இருந்தாங்க இல்லையா? तो जो राजा का राज्य होता है, இப்போ ராஜாவினோட ராஜா இருக்குதுன்னா वो राजा राजाई खुद लाता है அந்த ராஜா ராஜாங்கத்தை சுயம் எடுத்துன்னு வராங்களா, या कोई दूसरे लाते हैं? இல்லன்னா வேற யாராவது எடுத்துன்னு வராங்களா?
जो राजा होता है वो राजा के लिए खुद लड़ता है. இப்ப யாரு ராஜா இருப்பாங்களோ அவங்க ராஜாங்கத்துக்காக சுயம் ஃபைட் பண்ணுவாங்க. और राज्य लाता है. பிறகு ராஜ்யத்தை கொண்டு வராங்க. नाम ही क्या है? பேரே என்ன இருக்குது? राम. और राम की राजाई भी कैसी होगी? ராமர். பிறகு ராமரோட ராஜாங்கம் கூட எப்படி இருக்கும்? राम नाम क्यों पड़ा? ராமநாமன்ற பேரு ஏன் கிடைச்சது? है? राम का अर्थ क्या हुआ? ராமர் என்றால் என்ன அர்த்தமா இருக்குது? योगियों में जो रमण करता है யோகிகள்ல யாரு वो है राम. ஈடுபட்டு இருப்பாங்களோ யோகிகளுக்குள்ள யாரு இருப்பாங்களோ அவங்க ராமர். योग किसके साथ? யோகம் என்றது யாரு கூட? परमात्मा बाप के साथ. பரமாத்மா அப்பா கூட. और दुनिया में ऐसा कौन होगा जो परमात्मा बाप को याद न करता हो? பிறகு உலகத்துல அப்படிப்பட்டவங்க யார் இருப்பாங்க? பரமாத்மாவை நினைவு செய்யாம இருக்கக்கூடியவங்க அப்படிப்பட்டவங்க யார் இருக்காங்க? या तो सब करते हैं. நினைவு என்னமோ எல்லாருமே செய்றாங்க. इसका मतलब जो याद करने वाले हैं அப்படின்னா யாரு நினைவு செய்யக்கூடியவங்க இருக்காங்க? वो नंबरवार योगी तो सब हुए. நம்பர்வார் யோகிகள் என்னமோ எல்லாருமே இருக்காங்க. யோகிகள் தான். उन योगियों में அந்த யோகிகள்ல एक राम है ஒருத்தர் ராமரா இருக்காங்க. जिसमें सारे ही योगी रमण करते हैं. யாருக்குள்ள எல்லா யோகிகள் ஈடுபட்டிருப்பாங்க. कैसे? எப்படி? इंद्रियों से. இந்திரியங்கள்லயா? मन बुद्धि से रमण करते हैं. மனபுத்தி மூலமா அவங்களோட நினைவுல இருப்பாங்க. इंद्रियों से कोई रमण करने वाली बात नहीं है. இப்போ இந்திரியங்கள் மூலமா ஈடுபட்டு இருக்கிற விஷயம் இருக்காது. सारी दुनिया முழு உலகம் उनको याद करती है. முழு உலகம் அவங்கள நினைவு செய்யுது. याद करके सुखी हो जाती है. நினைவு பண்ணி சுகத்தை அனுபவம் செய்யுது. तो याद करके जिसको सारी दुनिया सुखी होती है இப்போ யார நினைவு செஞ்சு முழு உலகமே சுகத்தை அனுபவம் செய்யுது. मन बुद्धि उसी में ही रमण करती रहती है. மனபுத்தி அதுலயே ஈடுபட்டு இருக்குது. तो साकार रहा होगा அப்போ சாக்காரா இருப்பாங்க या बिंदु रहा होगा? இல்லன்னா பிந்துவாக இருப்பாங்களா? सारी दुनिया बिंदु में रमण करे முழு உலகம் பிந்துலயே ஈடுபட்டு இருந்ததுன்னா ये तो असंभव बात है. இது ஆகாத விஷயமா இருக்குது. और साकार में सारी दुनिया रमण करे பிறகு சாக்காரத்துல முழு உலகம் ஈடுபட்டு இருக்கிற விஷயமா ये आसान बात है. இது ஈஸியான விஷயமா இருக்குது. क्यों? ஏன்? बिंदु को याद करना कठिन क्यों? இப்போ பிந்துவை நினைவு செய்யறது அந்த அளவுக்கு ஏன் கஷ்டமானதா இருக்குது? और साकार को याद करना सहज क्यों? பிறகு சாக்காரன நினைவு செய்யறது ஏன் சகஜமாக இருக்குது? है? बिंदु हाँ. பிந்து சாக்காரா இருக்காங்கன்னு என்னமோ சொல்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ். एक तो बात हम खुद साकार है. ஒரு விஷயம் என்னன்னா நம்ம சுயம் சாக்காரா இருக்கிறோம். दूसरी बात இன்னொரு விஷயம் चलो साकार नहीं है लेकिन ये तो हम कहते हैं हम साकार हैं देवभान में आकर के कि हम साकार. இத நம்ம சொல்றோம். நம்ம தேகாபிமானத்துல வந்து என்ன சொல்றோம்னா நம்ம சாக்காரா இருக்கிறோம்னு சொல்றோம். वास्तव में तो हम आत्मा है. வாஸ்தவத்துல நம்ம ஆத்மாக்களா இருக்கிறோம்.
हम ज्योति बिंदु आत्मा निराकार है साकार है? ஜோதிபிந்து ஆத்மாக்களா இருக்கிற நாம நிராகாரா இருக்கிறோமா இல்லன்னா சாக்காரா இருக்கோமா? आत्म की स्थिति में है तो हम आत्मा निराकार, ஆத்மிக ஸ்திதில இருக்கிறோம்னா ஆத்மாக்களா இருக்கிற நாம நிராகார். देवान आ जाता है तो कहते हम साकार है। தேகாபிமானம் எப்போ வந்துடுதோ அப்போ என்னன்னு சொல்றாங்கன்னா நம்ம சாக்காரா இருக்கிறோம்னு சொல்றாங்க. अच्छा साकार भी है निराकार भी है, दोनों है। சரி சாக்காரமும் ஆயிருக்கிறோம் நிராகாரமும் ஆயிருக்கிறோம், சரி ரெண்டும் இருக்கிறோம். लेकिन ஆனா एक आत्मा ऐसी है ஒரு ஆத்மா இப்படியும் இருக்காங்க, जब तक इस सृष्टि रूपी रंगमंच पर पार्ट बजाती है எப்ப வரைக்கும் இந்த சிருஷ்டி ரூபி நாடக மேடை மேல பாட்ட செய்யறாங்க तब तक लगातार அப்ப வரைக்கும் தொடர்ந்து निराकारी स्टेज में रह करके पार्ट बजाती है। நிராகாரி ஸ்டேஜ்ல இருந்து பாட்ட செய்யறாங்க. साकारी बनती नहीं, சாக்காரி ஆகிறது கிடையாது. वो निराकार सुप्रीम सोल भले जन्म मरण के चक्कर में नहीं आता, அந்த நிராகார் சுப்ரீம் சோல் பலே ஜனன மரண சக்கரத்துல வருது இல்ல. फिर भी संग के रंग में तो आता है। ஆனாலும் சங்கத்தினோட சாயத்துல என்னமோ வராங்க இல்லையா? आता है या नहीं आता है? வராங்களா இல்லையா? क्यों नहीं आता? ஏன் வருது இல்ல? वो तो अजन्मा है, इसलिए அவங்க அஜன்மா இருக்காங்க, कोई खास बात नहीं हुई। அதனாலதான் ஒன்னும் விசேஷமான விஷயம் ஒன்னும் கிடையாது. क्या? என்ன? जिसका गर्भ से जन्म ही नहीं होता, இப்போ யாருக்கு ஜென்மம் கர்ப்பம் மூலமா கிடைக்கிறதே இல்லையோ उसके संग में आने और ना आने का அவங்களோட தொடர்புல வர்றது வராம இருக்கிற விஷயம் कोई सवाल ही नहीं। அது எந்த விதமான क्वेश्चனும் இல்லன்னு சொல்றாங்க. सवाल किसके लिए? जो आत्माओं के बीच में இது விசேஷமா யாருக்காக இருக்குதுன்னா இப்போ ஆத்மாக்களுக்கு நடுவுல परम पाठधारी है, परम आत्मा का पाठधारी है, பரம் பாட்தாரியா இருக்காங்க, பரம் ஆத்மாவினோட பாட்தாரி இருக்காங்க, यह हीरो पाठधारी है। இல்லன்னா ஹீரோ பாட்தாரி இருக்காங்க. अपना शरीर होते हुए भी, அவங்களது அவங்களோட சரீரம் இருந்தாலும் गर्भ से जन्म लेते हुए भी, கர்ப்பம் மூலமா ஜென்ம எடுத்துட்டு இருந்தாலும் எடுக்கிறப்போவும் ऐसी निराकारी स्टेज को எடுத்துக்கிறப்போ கூடயும் அவங்க எப்படி என்ன அப்படிப்பட்ட நிராகாரி ஸ்டேஜ धारण कर लेता है। தாரண பண்ணிக்கிறாங்க. जैसी निराकारी स्टेज அப்படிப்பட்ட நிராகாரி ஸ்டேஜ் धारण करना அப்படிப்பட்ட நிராகாரி ஸ்டேஜ தாரண பண்ணிக்கிறது औरों के लिए मुश्किल हो जाता है। மத்தவங்களுக்காக அது கஷ்டமாக தோணும். क्यों मुश्किल हो जाता है? ஏன் கஷ்டமாகுது? नहीं, யாரோ சொல்றாங்க மத்தவங்க நிச்சய அனிஷ்ட சக்கரத்துல வராங்கன்னு. பாபா சொல்றாங்க இல்ல, 63 जन्म 63 ஜென்மங்கள் देहधारियों से नंबरवार कनेक्शन रखा है। 63 ஜென்மங்கள் தேகதாரிகள் கூட நம்பர் வாராக கனெக்ஷனை வச்சிருக்காங்க. कोई कहे कि राम की आत्मा, இப்ப யாராவது சொல்றாங்க ராமனோட ஆத்மா क्या 63 जन्म देहधारियों से कनेक्शन नहीं रखती? என்ன 63 ஜென்மங்கள்ல தேகதாரிகள் கூட கனெக்ஷனை வச்சுக்கிறது இல்லையா என்ன? रखती तो है, வச்சுக்கிறது என்னமோ செய்யறாங்க. लेकिन भक्ति सबने एक जैसी नहीं की है। ஆனா எல்லாருமே பக்தி ஒரே மாதிரி ஒன்னும் செய்யல. भक्ति भी नंबरवार है, किसी ने ज्यादा பக்தி கூடயும் நம்பர் வாராக செய்யறாங்க. की है और किसी ने कम की है। சில பேரு அதிக பக்திய பண்ணிருக்காங்க, சில பேரு கம்மி பக்திய பண்ணிருக்காங்க. किसी ने अव्यभिचारी भक्ति की है, சில பேரு வெபிச்சாரம் இல்லாத பக்திய செஞ்சிருக்காங்க. அதிகம் 63 जन्मों में 63 ஜென்மங்கள்ல. किसी ने व्यभिचारी भक्ति की है 63 जन्म। சில பேரு வெபிச்சாரி பக்திய பண்ணிருக்காங்க 63 ஜென்மங்கள்ல. तो फर्क पड़ेगा या नहीं पड़ेगा? அப்போ வித்தியாசம் ஏற்படுமா இல்லையா?
जरूर फर्क पड़ जाए। கண்டிப்பா வித்தியாசம் ஏற்படும். तो जो बाप समान அப்போ யாரு அப்பாக்கு சமமான, माना सुप्रीम सोल बाप समान स्टेज बनाता है, அப்படின்னா சுப்ரீம் சோல் அப்பாக்கு சமமான ஸ்டேஜை யாரு ஆக்கிக்கிறாங்களோ, इस दुनिया के बीच में रह करके भी இந்த உலகத்துக்கு நடுவுல இருக்கிறப்போ கூடயும் मेहनत की बात हो गई। இது உழைப்பினோட விஷயம் ஆயிடுச்சு. ये मेहनत करने के कारण இந்த உழைப்பு பண்ற காரணத்தினால शिव का नाम शंकर के साथ சிவனோட பேரு சங்கர் கூட जोड़ा जाता है இணைக்கப்படுகிறது. और कोई आत्मा के साथ மத்த ஆத்மாக்கள் கூட नहीं जोड़ा जाता। இணைக்கப்படுகிறது இல்ல. कोई देवता के साथ नहीं जोड़ा जाता, எந்த தேவத்தை கூடயும் தேவத்தை பேரு கூடயும் இணைக்கிறது இல்ல. ऐसे नहीं कि राक्षस तपस्या नहीं करते, அப்படி இல்ல ராட்சசர்கள் தபஸ்யா செய்யறதில்லைன்ற விஷயம் இல்ல. जो राक्षसी आत्माएं हैं இப்ப யாரு ராட்சசி ஆத்மாக்கள் இருக்காங்க, देह के सुख भोगने वाली हैं, தேகத்தினோட சுகத்தை அனுபவம் செய்யக்கூடியவங்க இருக்காங்க, बड़ी हिंसक हैं, பெரிய இம்சை செய்யக்கூடியவங்க, वो भी निराकार को याद करते हैं। அவங்க கூடயும் நிராகாரன நினைவு செய்யறாங்க. लेकिन ऐसे याद नहीं करते ஆனா இப்படி நினைவு செய்யறது இல்ல. जो सुप्रीम सोल बाप की याद में लवलीन हो जाए। எப்படின்னா சுப்ரீம் சோல் அப்பாவினோட நினைவுல அப்படியே லீனமாகிற போல இருக்கிறது இல்ல. அப்படின்னா மூழ்கி போகிற போல அவங்களோட நினைவு இருக்கிறது இல்ல. ऐसे योगी नहीं बनते। அப்படிப்பட்ட யோகி ஆகிறது இல்ல. तो जो एक योगी बनता है, இப்ப யாரு ஒரு யோகி ஆகுறாங்க, राम की आत्मा, அப்படின்னா ராம்வாலி ஆத்மா, उसको ये फिर पुरस्कार मिल जाता है। அவங்களுக்கு இந்த பரிசு கிடைச்சிடுதுன்னு சொல்றாங்க. क्या? என்ன? कि सारे ही योगी उस एक में रमण करते हैं। என்னன்னா எல்லா யோகிகள் அந்த ஒரு யோகியிலேயே ஈடுபட்டிருப்பாங்க. 500 करोड़ जो भी आत्माएं हैं सब முழு 500 கோடி ஆத்மாக்கள் யாரெல்லாம் उसमें रमण करती है। எல்லாருமே அவங்களுக்குள்ளேயே ஈடுபட்டிருப்பாங்க. और वो पार्ट कैसा बजाने वाला है? பிறகு அவங்க எப்படிப்பட்ட பாட்டை செய்யக்கூடியவரா இருக்காங்க? ऊंचे ते ऊंचा पार्ट बजाने वाला है, உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்டை செய்யக்கூடியவரா இருக்காங்க. और नीचे ते नीचा पार्ट बजाने वाला है। பிறகு தாழ்ந்ததிலும் தாழ்ந்த பாட்டை கூடயும் செய்பவரா இருக்காங்க. जैसे कहते हैं कण कण जैसा पार्ट, எப்படி சொல்லப்படுகிறது? துகள் துகள் போல இருக்கிற பாட். मिट्टी का कण होता है, இந்த மண்ணினோட துகள் இருக்கோ இல்லையா, उसकी कोई वैल्यू, जो आता है सो पांव से बूट से, யாரு வந்தாலும் சரி அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த பூட்ஸ் என்ன அவங்க போட்டிருப்பாங்களோ ஷூவால உதைச்சிட்டு போயிடுவாங்க. கால்ல இருந்து ठोकर लगाता है। என்ன செய்யறாங்கன்னா உதைப்பாங்க, அத காலால உதைச்சிடுறாங்க. वो बेद की बात है, இது எல்லாருக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்குது. बूट से ठोकर लगाने वाली बात ही नहीं है। ஷூ மூலமா உதைக்கிற விஷயம் இல்ல, संकल्पों से भी ठोकर लगाता है, சங்கல்பம் மூலமா கூடயும் கிக் பண்றாங்க, वाचा से भी ठोकर लगाता है, பேச்சு மூலமா கூடயும் கிக்க அடிக்கிறாங்க. அப்படின்னா காலால உதைச்சிடுறாங்க. दृष्टि से भी ठोकर लगाता है। திருஷ்டி மூலமா கூட என்ன செய்யறாங்கன்னா இடிக்கிறாங்க. இப்போ காலால உதைக்கிற போல செய்யறாங்க. तो ऐसी दर दर ठोकर खाने वाली आत्मा இப்படி ஒவ்வொரு வாசல்ல கூடயும் ஒவ்வொரு வீட்டினோட வாசல்ல கூடயும் எந்த ஆத்மாக்கு இந்த இடி கிடைக்குதோ नीचे ते नीचे पार्ट बजाती है, தாழ்ந்ததில் தாழ்ந்த பாட்டை செய்யறாங்க. और
और ऊंचते ऊंच पाठ बजाते। பிறகு உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்டு செய்றாங்க. इसलिए भक्ति मार्ग में गायन कर दिया है। அதனாலதான் பக்தி மார்க்கத்துல மகிமைய பாடிட்டாங்க. है तो झूठा गायन क्या? இது வாஸ்தவத்துல பொய்யான மகிமா இருக்குது. என்ன? परमात्मा பரமாத்மா सर्वव्यापी சர்வவியாபியா இருக்காங்க. में व्यापक है। ஒவ்வொரு துகள்ல கூடயும் பரவி இருக்காங்க. कण कण में व्यापक सुप्रीम सोल होने की बात ही नहीं। ஒவ்வொரு துகள்ல கூடயும் சுப்ரீம் சோல் அப்பா பரவி இருக்கிற விஷயமே இருக்கிறது இல்ல. ये तो लव में लीन होने की बात है। இது அன்புல மூழ்கி போகிற விஷயமா இருக்குது. जो भी 500-700 करोड़ मनुष्य आत्माएं हैं, யாரெல்லாம் 500 கோடி 700 கோடி மனித ஆத்மாக்கள் இருக்காங்க, वो सब लव में लीन होती அவங்க हैं। எல்லாருமே அன்புல அப்படியே மூழ்கி போயிடுறாங்க. इसलिए कहते हैं कि आत्मा परमात्मा में அதனாலதான் சொல்லப்படுகிறாங்க ஆத்மா பரமாத்மாக்குள்ள लीन हो जाती है। மூழ்கி போயிடுறாங்க. बाकी सुप्रीम सोल में लीन होने की बात மற்றபடி சுப்ரீம் சோலுக்குள்ள மூழ்கி போகிற விஷயம் नहीं है। இல்ல. सुप्रीम सोल में सब कैसे लीन हो जाएंगे? சுப்ரீம் சோலுக்குள்ள எல்லாருமே எப்படி மூழ்கி போயிடுவாங்க? याद से நினைவு மூலமாவா? सुप्रीम सोल में लीन हो जाएंगे सब 500 करोड़। சுப்ரீம் சோலுக்குள்ள எல்லாருமே மூழ்கி போயிடுவாங்களா 500 கோடி? अभी तो बताया இப்போதானே சொன்னாங்க बिंदु को याद करना सहज है या பிந்துவ நினைவு செய்யறது சகஜமா साकार को याद करना सहज है? இல்லைன்னா சாக்காரன நினைவு செய்யறது சகஜமா? साकार को याद करना सहज है। சாக்காரன நினைவு செய்யறது சகஜமானது. वो याद निरंतर भी हो सकती है அந்த நினைவு தொடர்ந்து கூடயும் இருக்கலாம். और निराकार को बिंदु को याद करना பிறகு நிராகார் பிந்துவ நினைவு செய்யறது कठिन है। இது கஷ்டமானது. भले उस कठिन स्टेज को भी क्रॉस करने वाले बड़े बड़े हैं। பல அந்த கஷ்டமான ஸ்டேஜ கிராஸ் பண்ணக்கூடியவங்க கூடயும் பெரிய பெரியவங்க இருக்காங்க. जो ग्रेट फादर कहे जाते हैं। யாருக்கு கிரேட் ஃபாதர்ஸ் சொல்லப்படுகிறாங்க. महान आत्माएं हैं, இப்போ ரொம்ப மகான் ஆத்மாக்களா இருக்காங்க. महान धर्म पिताएं हैं। மகான் தர்ம பிதாக்கள் இருக்காங்க. वो बिंदु को ही याद करते அவங்க हैं பிந்துவை தான் நினைவு செய்யறாங்க. पहले पहले। ஃபர்ஸ்ட் निराकार को याद नहीं करते। நிராகாரன நினைவு செய்யறது கிடையாது. क्यों नहीं याद करते? ஏன் நினைவு செய்யறது இல்ல? क्योंकि वो उतना सुख नहीं लेते ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு சுகத்தை எடுத்துக்கிறது இல்ல जितना 84 जन्म लेने वाले देवताएं देव आत्माएं सुख लेती। எந்த அளவுக்கு 84 ஜென்மங்களை எடுத்துக்க கூடிய தேவ ஆத்மாக்கள் சுகத்தை எடுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சுகத்தை எடுத்துக்கிறது இல்ல. पहले पहचान नहीं पाते, ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க முடியறது இல்ல. बाद में पहचानते हैं பிறகு தெரிஞ்சுக்கிறாங்க. तो टूलेट का बोर्ड लग जाता है। அப்போ டூலேட்டினோட போர்டு போடப்படுகிறது. போர்டு போட்டுடுவாங்க. तो कोई फायदा नहीं हुआ। பிறகு எந்த விதமான லாபமும் இல்ல. तो बड़े बड़े आदमी ये समझते हैं அப்போ பெரிய பெரிய ஆளு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. कि गांधी ने तो स्वर्ग बनाया है। காந்தி ஸ்வர்கத்தை உருவாக்குனாங்க. क्या? என்ன? अब राम स्वर्ग बनाएगा, राम राज्य लाएगा, இப்போ ராமர் ஸ்வர்கத்தை உருவாக்குவாங்களா? ராமராஜ்யத்தை கொண்டு வருவாங்களா? शिव की मत पर, शिव एक बाप की मत पर चल करके சிவனோட டைரக்ஷனினோட ஆதாரப்படி சிவ் பாப்பினோட டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி राम राज्य लाएगा ராமராஜ்யத்தை கொண்டு வருவாங்களா? या गांधी लाएगा? இல்லன்னா காந்தி கொண்டு வருவாங்களா?
जैसा नाम वैसा काम। எப்படி பேரோ அதே பரிதான் அப்படிப்பட்ட வேலை தான் அவங்க செய்றாங்க. कोई कोई ऐसे होते हैं ஒரு சில பேர் இப்படி இருப்பாங்க. अपना काम निकालने के लिए அவங்களோட வேலைய வாங்குறதுக்காக बड़े नम्रचित्त होकर के चलते हैं। ரொம்ப பணிவான மனது கொண்டு இருப்பாங்க. एक गाल पे किसी ने चाटा मारा, ஒரு கன்னத்துல யாராவது அறைய விட்டாங்கன்னா दूसरे पर भी मार लो। இன்னொரு கன்னத்தை கூடயும் காமிப்பாங்க. काम तो हमारा होता रहे। நம்மளோட வேலை போயிட்டு இருக்கணும்னு யோசிப்பாங்க. दुनिया भले दुखी होती रहे, உலகத்துக்கு பல துக்கம் கிடைச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, लेकिन हमारा नाम बाला होना चाहिए। நானா என்னோட பேரு பிரசித்தமாகணும். तो गांधी जी स्वर्ग नहीं ला सकते। அப்போ காந்திஜி ஸ்வர்கத்தை கொண்டு வர முடியாது. गांधी जी गंध लाएंगे காந்திஜி அழுக்க கொண்டு வருவாங்களா या स्वर्ग लाएंगे? இல்லன்னா ஸ்வர்கத்தை கொண்டு வருவாங்களா? हद के कि बेहद के? எல்லாருக்கு உட்பட்ட காந்தியா இல்லன்னா எல்லாருக்கு அப்பாற்பட்டவரா? बेहद के। எல்லாருக்கு அப்பாற்பட்டவரா? अभी कुमार का दादी तक ये कैसेट पहुंचेगी। எந்த காந்தி? எல்லாருக்கு அப்பாற்பட்ட காந்தியா? இப்போ இந்த கேசட் குமாரிகா தாதி கிட்ட போய் போகும் இந்த கேசட். तो समझते हैं गांधी ने तो स्वर्ग बनाया है। அப்போ என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா காந்தி ஸ்வர்கத்தை உருவாக்குனாங்க. अभी ये दुनिया कोई स्वर्ग थोड़े ही है। இப்போ இந்த உலகம் ஸ்வர்கம் ஆயிருக்குதா என்ன? क्या என்ன क्या है? என்ன இருக்குது? नरक है। நரக்கமா இருக்குது. नरक के द्वारा बनाई हुई है। நரன் மூலமா உருவாக்கப்பட்டிருக்குது. अच्छा அச்சா, गांधी जी नर नहीं था, காந்திஜி நரனாக இருக்கலையா? देवता था क्या? தேவதையாக இருந்தாங்களா? है? पक्का नर था। பக்கா நரனாக இருந்தாங்களா? பக்கா நரனா? पक्का देवता था कि पक्का नर था? பக்கா நரனா? பக்கா தேவதையா இல்லனா பக்கா நரனா? है? कैसे? பக்கா நரன் சொல்றாங்க எல்லாருமே. எப்படி? वो आत्मा द्वापर कलयुग में ही उतरती है। அந்த ஆத்மா துவாபர கலியுகத்துல தான் இறங்குறாங்களா? द्वापर कलयुग में उतरने वाले हैं वो सब नर हैं। துவாபர கலியுகத்துல யாரெல்லாம் இறங்குறாங்களோ அவங்க எல்லாருமே நரா இருக்காங்க. नारायण जैसे उनमें कोई बनते नहीं। நாராயண் போல யாருமே அதுல ஆகிறது கிடையாது. और जो सत्युग त्रेता में उतरती हैं आत्माएं, பிறகு சத்யுக திரேதால எந்த ஆத்மாக்கள் இறங்குறாங்களோ उनको पक्का पक्का नर नहीं कहा जा सकता, அவங்களுக்கு பக்கா பக்கா நரன் சொல்ல முடியாது. क्योंकि वो नर से ஏன்னா அவங்க நர்சே नारायण जैसी देवताएं भी बनती हैं। நாராயண் போல தேவதைகள் கூடயும் ஆகுறாங்க. अच्छा அச்சா, तो वेद के जो गांधी हैं அப்போ எல்லாருக்கு அப்பாற்பட்ட காந்தி யார் இருக்காங்களோ उनको அவங்களுக்கு नर कहेंगे या नारायण जैसा कहेंगे? அவங்களுக்கு நரன் சொல்வாங்களா இல்லன்னா நாராயண் போலன்னு சொல்வாங்களா? नारायण जैसा நாராயண் போலயா? है? अच्छा है, नर कहेंगे। நரன் சொல்வாங்களா? सुधरा हुआ नर कहेंगे। திருந்திருக்கிற நரனன் சொல்வாங்களா? नर से नारायण बनने वाला नहीं कहेंगे। நரசே நாராயணன் ஆகக்கூடியவங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? नर से
नारायण जैसे नहीं बनते हैं। नर से नारायण போல ஆகிறது இல்ல. माने नर से नारायण जैसा बनने का पुरुषार्थ அப்படினா நரன்ல இருந்து நாராயண ஆகக்கூடிய புருஷார்த்தம் नहीं कर पाते। ऐसा செய்ய முடியாது. विश्व कल्याणकारी पुरुषार्थ இப்படிப்பட்ட விஸ்வத்துக்கே நன்மை செய்யக்கூடிய புருஷார்த்தம் जो नर से डायरेक्ट नारायण बना दे, யாரன்னா नर से डायरेक्ट नारायण ஆக்கற போல वो पुरुषार्थ नहीं कर पाते। அந்த புருஷார்த்தத்தை செய்ய முடியறது இல்ல. कुछ न कुछ கொஞ்ச நஞ்சம் स्वार्थ சுயநல என்றது स्वार्थ रह जाता है சுயநல என்றது இருந்திடுது. कि मेरी महिमा हो, எனக்கு மகிமா ஆகணும், नाम मान शान हो, பேரு பிறகு பேரு புகழு ரிகார்ட் என்றது கிடைக்கணும். कुछ न कुछ अंश मात्र கொஞ்ச நஞ்சம் अंश மாத்திரம் அட்லீஸ்ட் கொஞ்ச अंशத்துல दूसरे ब्रह्मा कुमार कुमारियों के मुकाबले மத்த பிரம்ம குமாரிஸ்க்கு ஒப்பிட்டு பார்த்தா कुछ न कुछ रहता है जरूर। கொஞ்ச நஞ்சம் கண்டிப்பா இருக்கும்னு சொல்றாங்க. इसलिए அதனால जो मनुष्य जीवन का लक्ष्य है, क्या மனித வாழ்க்கையினோட லட்சியம் என்ன இருக்குதோ, என்ன லட்சியமா இருக்குது? नर से नारायण बनना, नारी से लक्ष्मी बनना। நரன் இருந்து நாராயண ஆகிறது, நாரியில இருந்து லக்ஷ்மி ஆகிறது. वो प्राप्ति नहीं कर पाते। அந்த பிராப்திய எடுத்துக்க முடியறது இல்ல. निराश हो जाते हैं। அப்படியே டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. क्या हार्ट फेल कब होता है? ஏமாற்றம் என்றது அடையறாங்க. இப்போ ஹார்ட் ஃபெயில் எப்போ ஆகுது? जब आदमी को निराशा गले लग जाती है, எப்போ மனிதனுக்கு இந்த ஏமாற்றம் என்றது ஏற்படுதோ அடையுதோ तो हार्ट फेल हो जाते அப்போ हैं। ஹார்ட் ஃபெயில் ஆயிடுது. आज के मनुष्य कितने बड़े बड़े प्लान बनाए रहे हैं। இன்றைய மனிதர்கள் எத்தனை பெரிய பெரிய பிளான்ஸ உருவாக்கிட்டு இருக்காங்க, कितने बड़े बड़े प्रोजेक्ट எவ்வளவு பெரிய பெரிய திட்டங்கள் चलाए रहे हैं। எவ்வளவு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. और जब विनाश की विभीषिका बर्पा होगी, எப்போ விநாசத்தினோட அந்த பயங்கரமான விஷயங்கள் ஏற்படுமோ तो कितनों के हार्ट फेल होंगे। அப்போ எத்தனை பேருக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிடும், ஹார்ட் ஃபெயில் ஆயிடும். बिल्डिंगें बनाने में तो ऐसे लगे हैं, பில்டிங்ஸ் உருவாக்குறதுல எப்படி ஈடுபட்டு இருக்காங்கன்னா दिन और रात सारा एक कर देते हैं। பகலு இரவு பொண்ணாக்கி வச்சிருக்காங்க. तो उनके फॉलोअर्स क्या करेंगे? அப்ப அவங்களோட ஃபாலோவர்ஸ் என்ன செய்வாங்க? वो भी वही करेंगे। அவங்க கூடயும் அதே தான் செய்வாங்க. बल ब्रह्मा के मुख से बोल दिया क्या? அதே பிரம்மாவினோட முகம் மூலமா சொல்லிட்டாங்க. என்ன क्या बोल दिया? என்ன சொல்லிட்டாங்க? कि अभी प्रॉपर्टी नहीं बनानी है। இப்போ ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேர்த்துற அவசியம் இல்ல, ப்ராப்பர்ட்டிய உருவாக்கிக்கிற அவசியம் இல்ல. लेकिन वो क्या करेंगे? ஆனா அவங்க என்ன செய்வாங்க? प्रॉपर्टी जरूर बनाएंगे। கண்டிப்பா ப்ராப்பர்ட்டிய ரெடி பண்ணிக்கிறாங்க. अब प्रॉपर्टी बनाने का टाइम है இப்போ ப்ராப்பர்ட்டி எல்லாம் ரெடி பண்ணிக்கிற நேரமா या प्रॉपर्टी ईश्वरीय सेवा में लगा देने का टाइम है? இல்லன்னா ப்ராப்பர்ட்டிய ஈஸ்வரிய சேவல அர்ப்பண செய்யற டைமா? लगाने का टाइम है। அர்ப்பண செய்யற வேலை டைமா இருக்குது. विश्व कल्याणकारी बनने का टाइम है। உலகத்துக்கே நன்மை செய்பவர்களாக ஆகிற நேரமா இருக்குது. स्वार्थी बनने का टाइम சுயநலவாதிகள் ஆகிற டைம் गया। ஆயிடுச்சு, போயிடுச்சு.
तो बाप कहते हैं ये कोई स्वर्ग नहीं है। அப்பா சொல்றாங்க இது ஸ்வர்க்கம் ஒண்ணு கிடையாது. मनुष्य कितने दुखी हैं। மனிதர்கள் எந்த அளவுக்கு துக்கத்துல இருக்காங்க. और दुखी क्यों है? பிறகு ஏன் துக்கத்துல இருக்காங்க? क्योंकि रावण के द्वारा फैलाई गई अंधश्रद्धा में पड़े हुए। ஏன்னா ராவணன் மூலமா பரவிருக்கிற அந்த ஸ்ரத்தா குருட்டு நம்பிக்கையில இருக்காங்க. श्रद्धा विश्वास में नहीं है। இப்போ நம்பிக்கை ஸ்ரத்தா விசுவாசத்துல இல்ல, நம்பிக்கையில இல்ல, எதுல இருக்காங்க? अंधश्रद्धा में। குருட்டு நம்பிக்கையில ஈடுபட்டிருக்காங்க. गाते भी हैं। குருட்டு நம்பிக்கையில இருக்காங்க, பாடவும் செய்றாங்க. तुम मात पिता हम बालक तेरे। நீங்க நம்மளோட அப்பா அம்மா இருக்கீங்க, நாங்க உங்களோட குழந்தைகளா இருக்கிறோம். तुम्हारी कृपा ते सुख घनेरे। உங்களோட கருணையால அளவில்லாத லெவலுக்கு சுகம் கிடைக்குது. ये कहाँ का गायन है? இது எந்த நேரத்துக்கான மகிமா இருக்குது? संगम युग का गायन है। சங்கம் யுகத்தினோட மகிமா இருக்குது. तो अभी सभी जो भी बीके और पीबीके हैं இப்போ எல்லாருமே யாரெல்லாம் பிகே பிபிகேஸ் இருக்காங்க वो ये गीत गाते हैं அவங்க இந்த பாட்டை பாடுறாங்களா या प्रैक्टिकल में अनुभव भी करते हैं? இல்லனா பிராக்டிகல்ல அனுபவத்தையும் செஞ்சிட்டு இருக்காங்களா? कि नंबरवार है? இல்லனா நம்பர்வாராக இருக்காங்களா? नंबरवार है। நம்பர்வாராக இருக்காங்க. कोई कोई तो दिल के अंदर से गीत गाते रहते हैं कि பாபா சொல்றாங்க சில பேரு மனசுக்குள்ள பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. आप नहीं होते, आप ना आए होते तो பாபா ஒருவேளை நீங்க இல்லாம இருந்திருந்தா, நீங்க வராம இருந்திருந்தா हमारा पता नहीं जाने क्या हाल हुआ होता। நம்மளோட நிலைமை என்ன ஆயிருக்குமோ அது தெரியாது. बेहाल हो जाते हम तो इस दुनिया में। நம்மளோட நிலைமையே கெட்டு போயிருக்கோம் இந்த உலகத்துல. घड़ी घड़ी दिल से शुक्रिया करते हैं। ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் மனசிலிருந்து மனதின் மூலமா தேங்க்ஸ் சொல்றாங்க, அப்பாக்கு நன்றின்னு சொல்றாங்க. और कोई சில பேரு कोई क्या करते हैं? சில பேர் என்ன செய்றாங்க? कोई को घड़ी घड़ी देह बहान आता है। சில பேருக்கு என்னன்னா ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் தேகாபிமானம் வருது. अभी अभी माता पिता समझते हैं अभी माता पिता कुछ नहीं आया। இப்போ என்னன்னா அம்மா அப்பான்னு சொல்றாங்க, இன்னொரு செகண்ட்க்கு என்னன்னு சொல்றாங்க, அம்மா அப்பா ஒண்ணுமே வரல. वो तो हम पता नहीं कैसे चक्करबाजी में आ गए। நாங்க எப்படி அந்த ஒரு பிரபாவத்துக்கு வந்துட்டோமோ அது நமக்கு தெரியாது, எப்படி ஏமாந்து போயிட்டோமோ அது நமக்கு தெரியாது. ब्रह्मा बाबा के टाइम पर भी ऐसे ही समझने वाले थे। பிரம்மா பாபாவினோட டைம்ல கூடயும் இப்படி நினைச்சுக்க கூடியவங்க இருந்தாங்க. खून से लिख लिख करके दिया பிளட்டால எழுது எழுது கொடுத்தாங்க, और फिर धोखा देके चले गए। பிறகு ஏமாத்திட்டு போயிட்டாங்க. और अभी भी பிறகு இப்போவும் अभी खून से लिखने वाली बात नहीं है, இப்போ ரத்தத்தால எழுதுற விஷயம் இல்ல, स्थूल खून की बात नहीं है। இப்போ ஸ்தூல ரத்தத்தினோட விஷயம் இல்ல, अभी तो बेहद का ज्ञान है। இப்போ எல்லாருக்கு அப்பாற்பட்ட ஞானமா இருக்குது. तो बुद्धि में जो मंथन चलता है, புத்தில என்ன விசார சாகர மந்தன நடக்குதோ, संकल्पों का खून तो बहता है ना। சங்கல்பங்களினோட ரத்தம் என்றது ஃப்ளோ ஆகுது இல்லையா? तो जब ज्ञान लेते हैं, कोर्स लेते हैं, ईश्वरीय संदेश लेते हैं, எப்போ ஞானத்தை எடுத்துக்கிறாங்களோ, கோர்ஸை எடுத்துக்கிறாங்களோ, ஈஸ்வரிய சந்தேஷத்தை எப்போ எடுத்துக்கிறாங்களோ, तो जो குடுக்கறாங்களோ, அப்போ संकल्पों का खून दौड़ रहा है, அப்போ எண்ணங்களினோட ரத்தம் என்ன ஓடிட்டு இருக்குது, उस संकल्पों के खून से फैसला करते हैं कि ये அந்த எண்ணங்களினோட ரத்தம் மூலமா டெசிஷன் எடுத்துக்கிறாங்க, நிர்ணயம் பண்றாங்க. राइट है இந்த விஷயம் ரைட்டான விஷயம். और गर्व
के स्टाम्प पेपर पर लिख करके பிறகு கவர்மெண்டினோட ஸ்டாம்ப் பேப்பர் மேல எழுதி दे देते हैं। கொடுத்துடுறாங்க. ऐसे लिखने वाले भी आज लिख करके देते हैं। இப்படி எழுதி கொடுக்க கூடியவங்க கூடயும் இன்னைக்கு எழுதி கொடுக்கறாங்க. कल फ्रंट में खड़े हो जाते हैं। நாளைக்கு முன்னாடி வந்து நின்னுட்றாங்க. அப்படின்னா விரோதம் பண்றதுக்காக முன்னாடி வந்துடுறாங்க. अरे तू बाप कहाँ से है? बाप तो मैं हूँ। இப்போ நீ எங்க இருந்து அப்பா? நான் தான் அப்பா. அப்பா நானா இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. कोई कहे भाई निश्चय पत्र तो तुमने भी लिख के दिया था। இப்ப யாராவது சொல்வாங்க நீங்க கூடயும் நிச்சய பத்திரத்தை எழுதி கொடுத்திருந்தீங்க. अरे हम तो वहाँ देखने गए थे। அரே நான் அங்க பாக்குறதுக்காக போயிருந்தேன். हम कोई वहाँ निश्चय पत्र लिखने थोड़े गए थे। நான் என்ன அங்க நிச்சய பத்திரத்தை எழுதுறதுக்காக போயிருந்தேன்னா என்ன? वो तो सिर्फ समझने समझाने के लिए அது வெறும் புரிஞ்சுக்கிறதுக்காக புரிய வைக்கிறதுக்காக थोड़ी देर के लिए लिख दिया कि देख। இப்ப புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன அத தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்ச நேரத்துக்காக எழுதி கொடுத்துட்டேன். ये क्या सुनाते हैं? பாக்கலாம் இவங்க என்ன சொல்றாங்க. तो जो गायन है तुम माता पिता हम बालक तेरे। அப்போ என்ன மகிமை இருக்குதோ நீங்க அப்பா அம்மா இருக்கீங்க நாங்க உங்களோட குழந்தைகளா இருக்கிறோம்ன்றது तुम्हारी कृपा ते सुख घनेरे। உங்களோட கருணையால நமக்கு அளவில்லாத லெவலுக்கு சுகம் கிடைக்குது. ये किस समय का गायन है? இது எந்த நேரத்துக்கான மகிமா இருக்குது? संगम युग का क्या आदि से लेके अंत तक का गायन है? சங்கம் யுகத்துதுன்னா என்ன ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆகிற மகிமா என்ன மகிமா இருக்குதா? अंत समय में கடைசி நேரத்துல जो खुदा के बंदे होंगे யாரு பகவானோட குழந்தைகளாக இருப்பாங்களோ वो बहुत आराम में रहेंगे। அவங்க ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்க. भल दुनिया में विनाश होता रहे, भले உலகத்துல விநாசம் ஆயிட்டு இருக்கலாம். बड़ी बड़ी बिल्डिंगे मल्टी मिलियनायर्स की பெரிய பெரிய பில்டிங்ஸ் மல்டி மில்லியனாயிரினோட ताश के पत्तों की तरह गिरती रहे, சீட்டு கட்டு போல எல்லாமே அந்த பில்டிங்ஸ் கட்டிடங்கள் எல்லாமே கீழே விழுந்துட்டே இருக்கலாம் விழுந்துட்டே இருக்கும். लेकिन वो सुख में रहेंगे। ஆனா அந்த குழந்தைகள் குஷியா சந்தோஷமாக இருப்பாங்க. उनको दुख दर्द अनुभव होने वाला அவங்களுக்கு துக்கம் மற்றும் நோய்கள் அனுபவம் ஆகக்கூடியது नहीं है। तो இல்ல. उनके दिल से क्या आवाज निकलेगी? அப்போ அவங்களோட மனதில் மூலமா என்ன சத்தம் வரும் என்ன ஒளி வரும்? वाह 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 वाह। अच्छा வா பாபா வான்னு சொல்லி जो दुनिया हाय हाय कर रही तुम्हारे मुंह से वाह वाह निकलेगी। அச்சா உலகம் ஹாய் ஹாய் அன்னிட்டு இருக்குது ஐயோ ஐயோ அது துடிச்சிட்டு இருக்குது தவச்சிட்டு இருப்பாங்க. உங்களோட மனசுக்குள்ள வாஹ பாபா வாஹன் வருமா? नहीं, அப்படி கிடையாது. माता पिता के लिए அம்மா அப்பாக்காக दिल से बात निकलेगी, आवाज निकलेगी। அம்மா அப்பாக்காக மனதின் மூலமா இந்த ஒளி இந்த ஒரு சவுண்ட் வரும். तुमने हमारे ऊपर कृपा की, நீங்க நம்ம மேல கருணைய காமிச்சீங்க. तो हमको ये सुख घनेरे मिल रहे हैं। அப்போ நமக்கு இந்த அளவுக்கு அப்படின்னா அளவில்லாத லெவலுக்கு சுகம் கிடைச்சிருக்குது. अगर हमारे ऊपर ये कृपा न हुई होती, நம்ம மேல ஒருவேளை இந்த கருணை காமிக்காம நீங்க இருந்திருந்தா हमको ये सुख घनेरे அப்போ நமக்கு இந்த ஒரு அளவில்லாத லெவலுக்கு இருக்கக்கூடிய சுகம் नहीं मिलते। கிடைச்சிருக்காது. तो देखो मनुष्य कितनी अंधश्रद्धा में गाते रहते हैं। அப்ப பாருங்க மனிதர்கள் எந்த அளவுக்கு மூட நம்பிக்கையில பாடிட்டே இருப்பாங்க. तुम माता पिता हम बालक तेरे, நீங்க அம்மா அப்பா இருக்கீங்க நாம உங்களோட குழந்தைகளா இருக்கிறோம். कृपा ते सुख घनेरे। உங்களோட கருணையால நமக்கு அளவில்லாத லெவலுக்கு சுகம் கிடைக்குது.
ये 63 जन्म की दुनिया में गाते रहते हैं भगत लोग। இது 63 ஜென்மங்கள்ல பாடுறாங்களா பக்தர்கள்? क्या ब्राह्मणों की दुनिया में भी ऐसे हैं जो गाते रहते हैं? இல்லனா பிராமணர்களோட உலகத்துல கூடயும் இப்படி பாடக்கூடியவங்க இருக்காங்களா? ब्राह्मणों की दुनिया में भी है। பிராமணர்களோட உலகத்துலயும் இருக்காங்க जो भरी पब्लिक के सामने गाते हैं। யாரு இந்த பெரிய பப்ளிக்கினோட அந்த பெரிய கூட்டத்துக்கு முன்னாடியே பாடுறாங்க, लेकिन दिल के अंदर से वो अनुभव ஆனா மனசுக்குள்ள அந்த அனுபவம் अनुभव नहीं कर पाते। இதயத்துக்குள்ள அந்த அனுபவத்தை செய்ய முடியறதில்ல। तो गाते भी है तुम माता पिता हम बालक तेरे, परंतु அப்போ பாடவும் செய்றாங்க, நீங்க அப்பா அம்மா இருக்கீங்க, நாங்க உங்களோட குழந்தைகளா இருக்கிறோம், समझते कुछ भी नहीं है। ஆனா ஒண்ணுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது। क्या नहीं समझते? என்ன புரிஞ்சுக்கிறது இல்ல? नहीं, हाँ एक तो प्रैक्टिकल में माता पिता कहाँ है, ஒண்ணு என்னன்னா பிராக்டிக்கல்ல அம்மா அப்பா எங்க இருக்காங்க, वो भी नहीं समझते। அது கூடயும் புரிஞ்சுக்கிறது இல்ல। गाते हैं सिर्फ, வெறும் பாடுறாங்க। और सुख जो घनेरे की बात है, இப்போ அளவில்லாத லெவலுக்கு சுகம்னா அது वो अंत समय की बात है, அது கடைசி நேரத்தினோட விஷயமா இருக்குதா या इस समय की बात है? இல்லன்னா இந்த நேரத்தினோட விஷயமா இருக்குதா? जबकि जोनल इंचार्ज बने बैठे हैं, இங்க ஜோனல் இன்சார்ஜஸ் ஆக உட்கார்ந்திருக்காங்க, बड़ी बड़ी बिल्डिंगों के मालिक बन करके बैठे हैं, பெரிய பெரிய கட்டிடங்களுக்கு எஜமான்களாகி உட்கார்ந்திருக்காங்க। इस समय की बात है या लास्ट समय की बात है? இந்த நேரத்தினோட விஷயங்களா இருக்குதா இல்லன்னா கடைசி நேரத்தினோட விஷயங்களா இருக்குதா? लास्ट की बात है। கடைசி நேரத்தினோட விஷயமா இருக்குது। उस समय दिल से आवाज निकलेगा, அந்த நேரத்துல மனதின் மூலமா இந்த விஷயம் வரும், तुम्हारी कृपा ते सुख घनेरे। உன்னோட கருணையால, கருணை காமிச்ச இல்லையா, அதனாலதான் நமக்கு இவ்வளோ அளவில்லாத சுகம் கிடைச்சிட்டு இருக்குது। अरे कौन से सुख घनेरे मिलने हैं? அரே அளவில்லாத சுகம்னா எந்த சுகம் கிடைக்கணும்? मिलने हैं, கிடைக்கணும், मिले नहीं। கிடைக்கல। कि कराची में समझते हो कि घनेरे सुख मिले, அப்படி கராச்சியில கிடைச்சிடுதுன்னு நினைச்சுக்கிறது என்னன்னா அளவில்லாத லெவலுக்கு சுகம் கிடைச்சிடுதுன்னு நினைச்சுக்கிற விஷயம் இல்ல। वो तो अल्पकाल के लिए थोड़े समय அது கொஞ்ச நேரத்துக்காக दिखा दिया, காமிச்சிட்டாங்க, एक छोटा सा सैंपल छोटे समय का। அது ஒரு சின்ன சாம்பிள்ல காமிச்சிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்காக। सुख घनेरे तो तब कहेंगे இப்போ சுகத்தினோட சுக கனேரே அப்படின்னா சுகம்ன்றது அளவில்லாத லெவல்ல இருக்கிறதுன்னா तब के शरीर स्वेच्छा से छोड़ते छोड़ते समय तक भी எப்போ शरीரம் என்ன இருக்குதோ அது நம்மளோட விருப்பத்தினால விடுறோம் இல்லையா, அந்த நேரத்திலயும் भले दुनिया विनाश हो जाए, लेकिन பலே உலகம் விநாசம் ஆயிடலாம், कोई भी दुख का अनुभव ஆனா எந்த விதமான துக்கத்தினோட அனுபவம் கூடயும் न हो। ஆக கூடாது। तो पूछा कौन से सुख घनेरे मिलने हैं? அப்போ கேட்டாங்க எந்த அளவில்லாத சுகம் கிடைக்கணும்? मिलने हैं கிடைக்கணும்னா या मिले हैं या என்ன கிடைச்சிருக்கா मिल रहे हैं? இல்லைன்னா கிடைச்சிட்டு இருக்குதா? मिलने हैं, கிடைக்கணும், मिले नहीं है। கிடைக்கல। जो कहते हैं हमने बहुत सुख देखे, இப்ப யாரு சொல்றாங்க நாம ரொம்ப சுகத்தை பார்த்திருக்கோம், या हम बहुत सुख ले रहे हैं, இல்லன்னா நாம ரொம்ப சுகத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், तो चलो तुम भी चलो सुख धाम, வாங்க நீங்களும் வாங்க சுகதாமத்துக்கு, शांति धाम तुमको ले चले, तुम சாந்தி தாமத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போகுவோம், भी अनुभव करो। நீங்களும் அத அனுபவம் செய்யுங்க। ये सब भक्ति मार्ग की बातें।
இதெல்லாமே பக்தி மார்க்கத்தினோட விஷயங்கள் ஆயிடுச்சு. जैसे भक्ति मार्ग में எப்படி பக்தி மார்க்கத்துல ऋषिकेश में ரிஷிகேஷ்ல स्वर्ग आश्रम बनाया हुआ है, ஸ்வர்காஷ்ரம் உருவாகி இருக்குது. साधु सन्यासियों ने, சாது சந்நியாசிகள். तो क्या वो स्वर्ग आश्रम बन जाता है? அப்போ என்ன அது ஸ்வர்காஷ்ரம் ஆயிடுதா? ईंटों का सुखधाम और शांति धाम बनाने से இப்போ செங்கலால அந்த சுகதாமம் சாந்தி தாமம் உருவாக்குறதுனால क्या सुखधाम और शांति धाम बन जाता है? சுகதாமம் பிறகு சாந்தி தாமம் உருவாகிடுதா? ये सब अंधश्रद्धा की बातें हैं. இது எல்லாமே குருட்டு நம்பிக்கையினோட விஷயமா இருக்குது. जो सुख घनेरे मिलने हैं, இப்போ அளவில்லாத லெவலுக்கு சுகம் கிடைக்கணும்னா उन घनेरे सुखों का नाम ही है स्वर्ग. அந்த அளவில்லாத லெவல்ல இருக்கக்கூடிய சுகம் அதோட பேரா இருக்குது ஸ்வர்க்கம். क्या नाम है? என்ன பேரா இருக்குது? क्यों नाम दिया? ஏன் பேரை கொடுத்தாங்க? नहीं, नाम स्वर्ग, तो नाम क्यों दिया? இப்போ பேரு ஸ்வர்க்கம். அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க ஏன் பேரை கொடுத்தாங்க? आत्म की स्थिति में गए, ஆத்மிக ஸ்திதிக்கு போனாங்க. प्रैक्टिकल में, பிராக்டிக்கல்ல. इसलिए नाम पड़ा स्वर्ग. அதனாலதான் பேரு வந்தது ஸ்வர்க்கம். अगर उस समय भी देवहान में रहे ஒருவேளை அந்த நேரத்திலயும் தேகாபிமானம் இருந்திருந்தா तो उसको स्वर्ग அப்போ அதுக்கு ஸ்வர்க்கம் नहीं कहेंगे. சொல்ல முடியாது. नाम किस आधार पर पड़ता है? பேரு எந்த ஆதாரப்படி கிடைக்குது? जो प्रैक्टिकल काम हुआ है பிராக்டிக்கல் என்ன வேலை நடந்து இருக்குதோ उसके नाम पर काम पड़ता है, काम पर नाम पड़ता है. அவங்களோட வேலையினோட ஆதாரப்படி பேரு கிடைக்குது. ऐसे ही नाम नहीं पड़ जाता है भक्ति मार्ग में. பக்தி மார்க்கத்துல அப்படியே வெறும் பேரு கிடைக்கிறது இல்ல. या शास्त्रों में இல்லன்னா சாஸ்திரங்கள்ல नाम है स्वर्ग, பேரா இருக்குது ஸ்வர்க்கம், नाम है सुखधाम. பேரா இருக்குது சுகதாமம். काय का धाम? எந்த விஷத்துக்கான தாமம்? सुख का धाम, சுகத்துக்கான தாமம். जहाँ दुख का नाम निशान नहीं. எங்க சுகத்தினோட எங்க துக்கத்தினோட பேரு அடையாளமும் இல்ல. स्वर्ग बहुत मीठा मीठा भी लगता है ஸ்வர்க்கம் ரொம்ப இனிமையா கூடயும் இருக்கும்னு சொல்றாங்க. और सबको लगता है. பிறகு எல்லாருக்குமே அது அனுபவம் ஆகுது. जो जाते हैं யாரு போகிறாங்களோ उस स्टेज में அந்த ஸ்டேஜுக்கு उनको स्वर्ग बहुत मीठा लगता है. ஸ்வர்க்கம் ரொம்ப இனிமையாக தோணுதுன்னு சொல்றாங்க. तुम जानते हो உங்களுக்கு தெரியும் स्वर्ग में हीरे जवाहरातों के कितने महल थे. ஸ்வர்க்கத்துல வைரம் பிறகு இந்த ஒரு வைடூரியம் என்ன இருக்குதோ வைரம் தங்கத்தினோட எந்த அளவுக்கு அந்த அரண்மனைகள் எல்லாமே இருந்தது. तुम जानते हो, உங்களுக்கு தெரியும். जानते हो, தெரியுமா? है जानते हो தெரியுமா? कितने महल थे? எத்தனை அரண்மனைகள் இருந்தது? हैं 9 लाख महल थे. 9 लाख 9 லட்சம் இந்த அரண்மனைகள் இருந்ததா? के लिए 9 लाख में तो 4 लाख तो होंगे ही नहीं. 9 லட்சம்னு சொன்னாங்க. இப்போ பாபா சொல்றாங்க 9 லட்சம்னா 9 லட்சத்துல 4 லட்சம் இருக்கவே இருக்க மாட்டாங்க. 4 லட்சம் वो तो सूक्ष्म शरीरधारी होती है, वो तो प्रवेश. அந்த 4 லட்ச ஆத்மாக்கள் சூக்ஷ்ம சரீரதாரிகளாக இருப்பாங்க. அவங்க பிரவேசம் செய்வாங்க, करके काम करती है. பிரவேசம் பண்ணி வேலைய செய்வாங்க. वो 4.5 लाख तो गिनी नहीं जाएंगी. அப்போ அந்த 4 லட்சத்தை எண்ணறதுக்காக ஆகிறது இல்ல, எண்ணவே முடியாது. कितनी गिनी जाएंगी? எத்தனை பேரை எண்ணுவாங்க? 4.5 लाख होंगी. 4 லட்சங்கள் இருப்பாங்க.
तो जो 4.5 लाख होंगी இப்போ 4.5 லட்சம் என்ன இருப்பாங்களோ तो कितने महल होंगे? அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க எத்தனை அரண்மனைகள் இருக்கும்? हैं? क्यों 4.5 लाख क्यों नहीं होंगे? ஏன் 4.5 லட்சம் ஏன் இருக்க மாட்டாங்க? 4.5 लाख महल क्यों नहीं होंगे? 4.5 லட்சம் மஹல்கள் ஏன் இருக்காது? 2.25 लाख क्यों होंगे? இப்போ இந்த 2.25 lakhs ஏன் இருப்பாங்க? हैं? नहीं, वो दूसरे हिसाब से बोल रहे हैं। அவங்க இன்னொரு லைக் இந்த கணக்குல சொல்றாங்க कह रहे हैं कि जो महल है वो அந்த மஹல் என்ன இருக்குமோ அரண்மனை किला रूपी संगठन की यादगार है ना। அது ஒரு கோட்டை ரூபமான சங்கடனையோட நினைவார்த்தமா இருக்குது இல்லையா? और संगठन 2 के बगैर तो बनता नहीं। பிறகு சங்கடனை என்றது 2 பேர் இல்லாம ஆகாது। क्या एक से बन जाता है क्या? ஒருத்தர்னால ஆயிடுமா? नहीं, तो ஆகாது। कम से कम हम और हमारी युगल तो होनी चाहिए। இப்போ பாபா சொல்றாங்க குறைஞ்சபட்சம் நாம பிறகு நம்மளோட யுகல் 2 பேர் அட்லீஸ்ட் இருக்கணும்। इसलिए बताए 2.25 लाख அதனாலதான் சொல்றாங்க 2.25 லட்சம்னு சொல்லி महल होंगे। அந்த ஒரு அரண்மனை இருக்கும்। महल में तो राजाओं को कितना सुख मिलता है। இப்போ அரண்மனையில ராஜாக்களுக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கும்। भक्ति मार्ग में भी कितना धन था। பக்தி மார்க்கத்துல கூடயும் அளவில்லாத லெவலுக்கு தனம் இருந்தது। ज्ञान मार्ग में भी इतना अपूत धन होगा। ஞான மார்க்கத்துல கூடயும் அளவில்லாத லெவலுக்கு சுகம் இருக்கும் தனம் இருக்கும்। कि हीरे जवाहरातों के महल होंगे। எப்படின்னா தங்கம் இந்த ஒரு हीरे जवाहरातों के महल தங்கம் பிறகு வைரத்தினோட இந்த அரண்மனைகள் இருக்கும்। இந்த வைரம் தங்கத்தினோட அரண்மனையனா हीरे जैसी जो आत्माएं हैं வைரம் போல ஆத்மாக்கள் யார் இருக்காங்க? वो हमारे संगठन रूपी महल में அவங்க நம்மளோட சங்கடன ரூபி இந்த அரண்மனையில जड़ी हुई होंगी। பிக்ஸா இருப்பாங்க। पुरुषार्थ में खड़ी हुई होंगी। புருஷார்த்தத்துல நின்னுட்டு இருப்பாங்க। हमको धोखा देने वाली आत्माएं நமக்கு ஏமாத்தக்கூடிய ஆத்மாக்கள் नहीं होंगी। ஏமாத்தக்கூடிய ஆத்மாக்களாக இருக்க மாட்டாங்க। तो भक्ति मार्ग में भी देखो அப்போ பக்தி மார்க்கத்திலயும் பாருங்க जो मंदिर बनाते हैं இந்த கோயில் என்ன உருவாக்குறாங்களோ यादगार நினைவார்த்தத்துக்காக उनमें भी कितना धन लगाया है। அதுல கூடயும் எந்த அளவுக்கு தனத்தை போட்டிருக்காங்க। एक एक पत्थर ஒவ்வொரு கல்லுல 4-4 लाख कीमत वाले थे। ஒவ்வொரு கல்லு 4 லட்சம் மதிப்பு கொண்டது இருந்தது। क्या என்ன भक्ति मार्ग में हीरे के महल तो नहीं பக்தி மார்க்கத்துல வைரத்தினோட அரண்மனைகள் இல்ல है कि? எதோடது இருந்தது? पत्थर के। கல்லினோடது இருந்தது। चैतन्य की बात है या जड़ की बात है? చైతన్యத்தினோட விஷயமா இல்லன்னா ஜடத்தினோட விஷயமா இருக்குதா? चैतन्य చైతన్యం हीरे जो थे చైతన్య వైரம் யார் இருந்தாங்களோ बहुत कीमत वाले थे। ரொம்ப எப்படின்னா வேல்யூபிள் கொண்டது இருந்தது மதிப்பு கொண்டது இருந்தது। और भक्ति मार्ग में जो पत्थरों के मंदिर बनाए हैं பிறகு பக்தி மார்க்கத்துல கல்லினோட वो पत्थर भी बहुत कीमत वाले थे। கல்லினோட கோயில் என்ன ரெடி பண்ணிருக்காங்களோ அந்த கல்லுகள் கூடயும் ரொம்ப வேல்யூபிளாக இருந்தது। हीरे नहीं थे வைரம் இருக்கல पत्थर थे। கல்லுகள் இருந்தது। हीरा पत्थर नहीं होता है। வைரம் கல் இல்லையா? पत्थर तो होता है। கல்லென்னமோ
ஆயிருக்குது. लेकिन जो साधारण पत्थर होता है उसके मुकाबले बहुत कड़क होता है। இப்போ சாதாரணமான கல்லுகள் என்ன இருக்குதோ அதுக்கு ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப இந்த ஒரு ஸ்ட்ராங்கான கல்லாக இருக்கும் இந்த வைரம். हीरा ज्यादा मजबूत पत्थर है வைரம் ரொம்ப பவர்ஃபுல்லான கல்லா या सामान्य पत्थर ज्यादा मजबूत होते हैं? இல்லைன்னா சாதாரணமான கல்லுகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குமா? हीरा ज्यादा सबसे ज्यादा पत्थर मजबूत होता है। பாபா சொல்றாங்க வைரம் என்ன இருக்குதோ எல்லாத்தை விட பவர்ஃபுல்லான கல்லாக இருக்கும். है? हाँ जी। ஆமா. तो एक एक पत्थर 4 लाख कीमत वाले थे। அப்போ பாபா சொல்றாங்க ஒவ்வொரு கல்லு 4 லட்சம் மதிப்பு கொண்டது இருந்தது. वो पत्थर कहाँ चले गए? அந்த கல்லுகள் எங்க போயிடுச்சு? वो कीमती पत्थर அந்த வேல்யூபிளான கல்லுகள் कहाँ चले गए? எங்க போயிடுச்சு? बोला சொன்னாங்க कितने लूट करके ले गए हैं। எல்லாமே லூட்டி அடிச்சிட்டு கொள்ளை அடிச்சிட்டு போயிட்டாங்க. எவ்வளவு கொள்ளை அடிச்சிட்டு போயிட்டாங்க. लुट गए। லாஸ் ஆயிட்டாங்க. मुसलमानों ने भी जाकर के मस्जिदों में लगाई दिए। முஸ்லிம்ஸ் கூடயும் போய் அந்த மஸ்ஜித்ல போய் போட்டுக்கிட்டாங்க, பதிச்சிட்டாங்க. दिए எங்க போய் பதிச்சிட்டாங்க? मिस जिद। மிஸ் ஜித். जो मुसलमानों की जिद करने वाली मिस थी அவங்க முஸ்லிம்ஸினோட ஜித் அப்படின்னா பிடிவாதம் பிடிக்கக்கூடிய மிஸ்ஸாக இருந்தாங்களா? उनके गले में पहनाई दिए। அவங்களோட கழுத்துல போட்டுட்டாங்க. करो तुम इनकी सेवा। செய் உங்களோட சேவை. इनके गले के हार बन करके रहो। இவங்களோட கழுத்துக்கு हारமாக நீங்க இருங்க. कितना था धन था எவ்வளோ அளவில்லாத தனம் இருந்தது भक्ति मार्ग में। பக்தி மார்க்கத்துல. अब तुम बच्चों की बुद्धि में है। இப்போ குழந்தைகளான உங்களோட புத்தில இருக்குது. हम बाप से நாம அப்பா இடம் இருந்து फिर से उसी स्वर्ग का मालिक बनते हैं। மறுபடியும் அந்த ஸ்வர்கத்தினோட எஜமான் தான் ஆகிறோம். किससे? யாரிடம் இருந்து? बाप से। அப்பா இடம் இருந்து. बाप के द्वारा அப்பா மூலமா हम फिर से நாங்க மறுபடியும் उसी स्वर्ग के मालिक बनते हैं அந்த ஸ்வர்கத்துக்கு தான் எஜமான் ஆகிறோம். जहाँ எங்க? हमारे सोने के महल होंगे। எங்க நம்மளோட தங்கத்தினோட அரண்மனை இருக்கும். सोना माना தங்கமன்னா सच्ची आत्माओं के संगठन रूपी के लिए होंगे। உண்மையான ஆத்மாக்களோட சங்கடன ரூபமான இந்த கோட்டை இருக்கும். अभी तो क्या है? இப்ப என்ன இருக்குது? आज संगठन बनता है, क्लास होता है। இன்னைக்கு சங்கடன இருக்குது, ஆகுது. நாளைக்கு இந்த கிளாஸ் ஆகுது. कल छोड़ जाते। இன்னைக்கு சங்கடன இருக்கு, கிளாஸ் அட்டெண்ட் பண்றாங்க, நாளைக்கு விட்டுட்டு போயிடுறாங்க. कभी संगठन ज्यादा लोगों का होता है। சில டைம் சங்கடன அதிக பேருது ஆகுது. जब सतो प्रधान स्टेज होती है எப்போ சத்தோ பிரதான் ஸ்டேஜ் த ஆகுதோ, और जब तमो प्रधान बनते हैं பிறகு எப்போ தமோ பிரதான ஆகுறாங்களோ, रोज रोज क्या क्लास करे। என்ன தினமும் போய் டெய்லி போய் என்ன கிளாஸ் அட்டெண்ட் பண்றது? घर में बैठ करके क्लास कर लेंगे, है तो वो मुरली। வீட்லயே உட்கார்ந்து கிளாஸ பண்ணிக்கலாம், அந்த முரளி தானே. संगठन की बात ही बुद्धि से उड़ जाती है। சங்கடனையோட விஷயமே புத்தியிலிருந்து பறந்து போயிடுது. कि सात्विक स्टेज का संगठन क्या चीज होता है சாத்விகமான சங்கடனா என்ன ஆயிருக்கும்? और तामसी स्टेज का संगठन பிறகு தாமசி ஸ்டேஜினோட சங்கடன क्या चीज होता है? बस என்ன ஆயிருக்கும்? हम और हमारी घरवाली। அவ்வளவுதான். நான் பிறகு என்னோட வீட்டுக்காரி.
यही संगठन हो गया। இதுதான் சங்கடனா ஆயிடுச்சு. अभी तुम बच्चों की बुद्धि में आया हुआ है இப்போ குழந்தைகளான உங்களோட புத்தியில வந்திருக்கு. कि हमारे सोने के महल होंगे दरवाजों நம்மளோட இந்த தங்கமான இந்த அரண்மனை இருக்கும், भी जरत लगी हुई होगी। அந்த டோர்ல கூடயும் பதச்சிருப்பாங்க. क्या? என்ன? जो दरवाजे बनेंगे ना महल के, எப்படின்னா அந்த டோர்ஸ் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அந்த அரண்மனையினோட டோர்ஸ், उन दरवाजों पर किसकी जड़त लगी हुई होगी? அந்த டோர்ஸ்ல என்ன பதிச்சிருப்பாங்க? है? विचार आया? ஏதாவது சிந்தனை வந்ததா? नहीं आया। வரலையா? யோசிக்கலையா? जो भी मंदिर होते हैं, ஏதெல்லாம் கோயில்கள் இருக்குமோ இருக்குது, मंदिरों के दरवाजे पर कोई खड़े रहते हैं कि नहीं? கோயில்களினோட டோர் கிட்ட யாராவது நின்னுட்டு இருப்பாங்களா இல்லையா? द्वारपाल के रूप में जो खड़े रहते हैं, துவாரபாலினோட ரூபத்துல யாரு நின்னுட்டு இருப்பாங்களோ, அப்படின்னா இப்ப பெரிய பெரிய கோட்டை இல்லைன்னா அரண்மனைகள் இருக்கும் இல்லையா, அங்க டோர் கிட்ட 2 பேர் நின்னுட்டு இருப்பாங்க, வாட்ச்மேன்ஸ். அந்த வாட்ச்மேன்ஸ்க்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா துவாரபாலன்னு சொல்லுவாங்க. हैं? वो जो द्वारपाल के मानंद खड़े रहते हैं, அந்த துவாரபால் போல யாரு நின்னுட்டு இருப்பாங்களோ, वो स्वधर्मी होंगे कि विधर्मियों के छिलके वाले थे? அந்த துவாரபாலுக்காக அந்த அந்த ஒரு வேலையை பண்றதுக்காக நின்னுட்டு இருப்பாங்க இல்லையா, அதுக்காக பாபா கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க ஸ்வதேசிகளாக இருப்பாங்களா இல்லைன்னா விதேசிகளினோட தோல் அவங்க மேல ஏறி இருக்குமா? जिन्होंने विधर्मियों का छिलका पहना हुआ था, யாரு விதர்மிகளினோட அந்த தோலை போட்டிருந்தாங்களோ, वो आत्माएं दरवाजों पर खड़ी हुई हैं। அந்த ஆத்மாக்கள் டோர் கிட்ட நின்னுட்டு இருக்காங்க. लेकिन उन विधर्मियों के मुखिया होंगे, ஆனா அந்த விதர்மிகளினோட முக்கியமானவங்களாக இருந்திருப்பாங்க. उन विधर्मियों के भी அந்த விதர்மிகளுக்கு கூடயும் मुखिया होंगे। मुखिया होंगे माना ஹெட்டாக இருப்பாங்க. ஹெட்னா मान लो 12 का संगठन है, ஃபார் எக்ஸாம்பிள் 12 ஆத்மாக்களோட சங்கடனா இருக்குது. में 12 का संगठन, மாலல 12 ஆத்மாக்களோட சங்கடனை இருக்குது. तो 12 के संगठन में இப்போ 12 ஆத்மாக்களோட சங்கடனை என்ன இருக்குதோ, फर्स्ट जो है அதுல वो ஃபர்ஸ்ட் हीरा हो गया। हीरो का அவங்க வைரம் ஆயிட்டாங்க. संगठन का मुखिया, और வைரத்தினோட சங்கடனைக்கு ஹெட். மற்றபடி बाकी और दूसरे रतन होंगे ना। மற்றபடி மத்த ரத்னங்கள் இருப்பாங்க இல்லையா, नीची कोटि के होंगे या अव्वल नंबर होंगे? தாழ்ந்த கிரேடு இருக்கக்கூடிய மணிகளா இல்லைன்னா நம்பர் 1 மணிகளாக இருக்குமா, ரத்னங்களாக இருக்குமா? नंबरवार नीची कोटि के होंगे। நம்பர் வார் தாழ்ந்த கேட்டகரிக்காரங்க இருப்பாங்க. तो उन चैतन्य रत्नों में से அப்ப அந்த சைத்தன்ய ரத்னங்கள்ல हमारे दरवाजों पर वो द्वारपाल बन करके खड़े रहेंगे। அவங்க அந்த சைத்தன்ய ரத்னங்கள் என்ன செய்வாங்கன்னா நம்மளோட டோர்கள் கிட்ட அவங்க துவாரபால் போல, அப்படின்னா வாட்ச்மேன்ஸ் போல நின்னுட்டு இருப்பாங்க. दरवाजों पर जड़त लगी हुई होगी। இந்த ஒரு டோர்ல எப்படின்னா பதச்சிருப்பாங்க. कैसे जड़े हुए होंगे? எப்படி பதச்சிருப்பாங்க? ऐसे गहने में पन्ना, माणिक, मोती, हीरा जड़े जाते हैं ना। எப்படி நகைகள்ல என்ன செய்யறாங்கன்னா மரகதம், மாணிக்கம், வைரம், மோத்தி இதெல்லாமே பதைக்கிறாங்க இல்லையா, ऐसे जड़े हुए होंगे। அப்படி அவங்களும் பதச்சிருப்பாங்க. जैनियों के मंदिर भी ऐसे बने हुए होते हैं। ஜெயின்ஸினோட கோயில்கள் கூடயும் இப்படிதான் உருவாகி இருக்கும்.
कोई भी मंदिर में जाओ எந்த கோயில்கள்ல வேணும்னாலும் போய் பாருங்க. तो दरवाजे पर அப்போ டோர் கிட்ட वो द्वारपाल खड़े हुए होंगे. அந்த द्वारपाल அப்படின்னா வாட்ச்மேன்ஸ் நின்னுட்டு இருப்பாங்க. जिनमें दूसरे धर्म का छिलका चढ़ा हुआ था. யாரு மேல மத்த தர்மத்தினோட தோல் ஏறி இருந்தது. जिसके कारण देवान में आकर उन्होंने हमारे से लड़ाई लड़ी. இதோட காரணத்தினால அவங்க தேகாபிமானத்துல வந்து நம்ம கூட யுத்தத்தை பண்ணாங்க. ஆனா பாபா அங்க இது இருக்காது இல்லையா, டோர் இருக்காது இல்லையா பாபான்னு சொல்றாங்க. ओहो, बिना दरवाजे की महल में कैसे घुसेंगे आप? பாபா சொல்றாங்க, ஓஹோ இப்போ டோர் இல்லாம அரண்மனைக்குள்ள நீங்க எப்படி நுழைவீங்க? आपको संगठन रूपी किले में घुसना है कि नहीं? உங்களுக்கு சங்கடன ரூபமான அந்த ஒரு கோட்டைக்குள்ள நுழையணுமா இல்லையா? बुद्धि में आना चाहिए. அப்போ புத்திக்கு வரணும். क्या? என்ன? वो खिड़की दरवाजे भी அந்த ஒரு ஜன்னல் பிறகு அந்த டோர் என்ன இருக்குதோ அது. गीत तो बहुत गाते हैं, ना जाने कौन सी खिड़की खुली थी. பாட்டு என்னமோ ரொம்ப பாடுறாங்க. என்னன்னா இப்போ எந்த ஒரு ஜன்னல் ஓபன் ஆயிருந்ததோ தெரியாது. गीत गाते हैं ना, रंग महल के 10 दरवाजे, रंग महल के 10 दरवाजे, पता नहीं कौन सी खिड़की खुली थी. எப்படி என்ன பாட்டை பாடுறாங்க இல்லையா, ஒரு கலர்ஃபுல்லான இந்த அரண்மனை இருந்தது, அதுக்கு 10 டோர்ஸ் இருந்தது. அந்த ஒரு அரண்மனையில எந்த ஒரு ஜன்னல் ஓபன் ஆயிருந்ததோ தெரியாது. उसमें से चोर आके घुस के बैठ गया. அதிலிருந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு திருடன் வந்து உள்ள வந்து நுழைஞ்சிட்டு உட்கார்ந்துட்டான். तो जैनियों के भी मंदिर ऐसे बने हुए हैं. அப்போ ஜெயின்ஸ் கூடயும் கோயில் இப்படிதான் உருவாகி இருக்குது. अब वो हीरे आदि तो है नहीं. இப்போ அந்த வைரங்கள் ஒன்னும் இல்லன்னு சொல்றாங்க. जैनियों के मंदिरों में भी, ஜெயின்ஸினோட கோயில்கள்லயும். दिलवाड़ा मंदिर में वो हीरे वगैरह हैं क्या? தில்வாடா கோயில்ல அந்த வைரங்கள் எல்லாம் இருக்குதா? नहीं है. இல்ல. और जो मंदिर हैं उनमें है क्या? பிறகு மத்த கோயில்கள் இருக்குது இல்லையா, அதுல இருக்குதா? अब नहीं है. இப்போ இல்ல. जो पहले थे, யாரு ஃபர்ஸ்ட் இருந்தாங்களோ वो हीरे आदि अब नहीं है. कौन ले அந்த வைரங்கள் எல்லாம் இப்போ இல்ல. யார் எடுத்துன்னு போயிட்டாங்க? वही विदेशी लूट करके ले गए. அந்த விதேசிகள் எல்லாமே கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. उन विदेशियों को किसका सहयोग मिला? அந்த விதேசிகளுக்கு யாரோட சயோகம் கிடைச்சது, ஹெல்ப் கிடைச்சது? लूट करके ले गए. அவங்க கொள்ளையடிச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க இல்லையா, யாரோட ஹெல்ப் கிடைச்சது? वही विधर्मी द्वारपाल. அந்த விதர்மி द्वारपाल தான், வாட்ச்மேன்ஸ் தான். हाँ, द्वारपाल माने द्वारपालना दास दासी बनने वाले. தாசதாசி ஆகக்கூடியவர், தாசதாசி ஆகக்கூடியவங்க. मेंटलिटी उनकी दास दासी जैसी होती है. அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா தாஸ் தாசி போல இருக்கும். श्रेष्ठ मेंटलिटी नहीं होती. சிரேஷ்டமான மென்டாலிட்டி இருக்கிறது இல்ல. हाँ, कुट पिट के जैसे कोई सख्त छिलका चढ़ा हुआ होता है ना बीज के पर. எப்படின்னா அவங்கள நல்லபடியா இடிச்சு, எப்படின்னா ஒரு விதையில ரொம்ப தடிமனான தோல் இருக்குதுன்னா कूटते हैं डंडे से. அதை என்ன செய்யறாங்கன்னா குச்சியால அடிப்பாங்க. तो उसका छिलका उतर जाता है. அப்போ அதோட தோல் என்ன இருக்குதோ அது போயிடுது. फिर सुधर जाते हैं बाद में. பிறகு அவங்க சேஞ்ச் ஆயிடுறாங்க, திருந்துடுறாங்க. तो देखो, அப்போ பாருங்க, अभी तुम जानते हो, இப்போ உங்களுக்கு தெரியும் हम बाप
से ऐसे स्वर्ग का वर्षा ले रहे हैं। நாங்க அப்பா இடம் இருந்து இப்படிப்பட்ட ஸ்வர்கத்தினோட சொத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். कैसे स्वर्ग का? எப்படிப்பட்ட ஸ்வர்கத்தினோட சொத்து? यहाँ जो भी विधर्मी आत्माएं हैं, இங்க யாரெல்லாம் விதர்மிய ஆத்மாக்கள் இருக்காங்களோ दास दासी के रूप में खड़ी हुई होंगी। தாசதாசி போல நின்னுட்டு இருப்பாங்க. ओम शांति। ஓம் சாந்தி.